வாசகசாலை பதிப்பகம் வழங்கும் எழுத்தாளர் ராஜலக்ஷ்மியின் சுடுமண் நாவல் அறிமுக விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். இந்த இனிய மாலை பொழுதை தமிழோடு, தமிழ் உறவுகளோடு சேர்ந்து கொண்டாட வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாசகசாலை பதிப்பகம் வெளியீடான எழுத்தாளர் ராஜலக்ஷ்மியின் சுடுமண் நாவல் அறிமுக விழாவிற்கு சிறப்புரை வழங்க வந்திருக்கும் எழுத்தாளர், ஊடகவியலாளர் திரு என் ஸ்ரீராம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். உங்கள் பலத்த கரவொலியுடன் அறிமுக உரை அளிக்க வந்திருக்கும் கவிஞர், எழுத்தாளர் திருமதி உமா சக்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். உங்கள் பலத்த கரவொலியுடன் உங்களுடன் சேர்ந்து மலர்களும் சேர்ந்து அழைக்கிறது. வாழ்த்துரை வழங்க வந்திருக்கும் எழுத்தாளர், நிமிர் இலக்கிய வட்டத்தின் நிறுவனர் நிமிர் கா பாபு சசிதரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். உங்கள் பலத்த கரவொலியுடன் விழாவின் கதாநாயகி, சுடுமண் நாவலின் ஆசிரியர், எழுத்தாளர் ராஜலக்ஷ்மி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். அரங்கை உங்கள் வருகையாலும் வாழ்த்துக்களாலும் நிரப்பிக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளையொட்டி தமிழ் வார விழா கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நன்னாளில் சிறப்பானதொரு இலக்கிய நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. பாவேந்தர் பாரதிதாசனை நினைவு கூர்ந்து தமிழ்த்தாயை வாழ்த்தி வணங்கி நிகழ்விற்கு செல்லலாம். நிகழ்வினை முறைப்படி வரவேற்புரையுடன் தொடங்கலாம். வரவேற்புரை ஆற்ற கார்த்திகேயன் வாசகசாலையிலிருந்து வந்திருக்கிறார். அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாசகசாலை பதிப்பகத்தின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சுடுமண் நாவலின் அறிமுக நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். குறிப்பாக இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் எழுத்தாளரும் நிமிர் இலக்கிய வட்டத்தின் நிறுவனருமான அன்புக்குரிய பாபு சசிதரன் அவர்களையும், அறிமுக உரை நிகழ்த்த வந்திருக்கும் உங்கள் எல்லாருக்கும் உமா சக்தின்னு தெரியும், உங்களுக்கெல்லாம் அக்கா, ரொம்ப ஃபார்முலா சொல்கிறாங்க உமா அக்கா அவர்களையும், சிறப்புரை நிகழ்த்த வந்திருக்கும் என் ஸ்ரீராம் சார் வெளியில் இருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க, அவர்களையும், அப்புறம் வரவேற்பு அது அறிமுகத்தில் அவங்க சொன்ன மாதிரி இந்த விழாவினுடைய நாயகி எழுத்தாளர் ராஜலக்ஷ்மி மேம் அனைவரையும் உங்கள் சார்பாக வரவேற்கிறேன். ஸ்ரீராம் சார் வந்துட்டாங்க. ஸ்ரீராம் சாரை மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரின் சார்பாக கரகோஷத்துடன் வரவேற்கிறோம். ஸோ சுடுமண் குறித்து, அதோடைய உருவாக்கம் குறித்து ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கணும். வாசகசாலை பதிப்பகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 160 நூல்களுக்கு மேலே இது வரைக்கும் நாங்கள் வெளிக்கொண்டு வந்திருந்தாலும் ஒப்பீட்டளவில் நாவல்கள் ரொம்ப கம்மி தான். அதிகபட்சம் கவிதைகள், சிறுகதைகள், கட்டுரைகள், அதுக்கு பிறகு தான் நாவல் வரும். ஏன்னா பெரும்பாலும் நிறைய புதியவர்களுடைய ஆக்கங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால அது 2016 வாசகசாலை பதிப்பகம் ஆரம்பித்ததுலேருந்தே அது ஒரு மோட்டோவாக, ஒரு செயல் திட்டமாக இருந்ததுனால நிறைய புதியவர்கள்னால் ஆப்வியஸாக கவிதை, சிறுகதை தான் நிறைய இருக்கும். நாவல் ரொம்ப கம்மி. அப்படிங்கிற சமயத்தில் தான் இந்த சென்னை புத்தக கண்காட்சிக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் அருண் ஃபோன் பண்ணார். நண்பா, இந்த மாதிரி பதிப்பக மெயில் பாருங்கள், ராஜலக்ஷ்மி மேம் சொல்லி ரைட்டர், அவங்க அவங்களுடைய நாவல் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னாரு. அருண் எனக்கு சொல்லும்போது ராஜலக்ஷ்மி மேம் நட்பு பட்டியலில் கூட இல்லை. ஆனால் அருண் சொல்லிவிட்டு நீங்கள் வாசிக்கிறீங்களா, நான் வாசிக்கவான்னு கேட்டார். ஏன்னா இப்போ அருண் இந்த மற்ற கவிதைகள், மற்ற விஷயங்கள்லாம் அவர் பார்த்துட்டு இருப்பார். ஸோ ஒன்றும் இல்லை நண்பா, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நானே வாசிடுறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் நான் வாட்சி முடிச்சிட்டேன். மத்தியானம் ஆரம்பித்து நைட்டுக்குள்ளே முடிச்சிட்டேன். பட் மறுநாள் தான் அவங்கள்ட்ட பேசினேன், அருண்கிட்ட நம்பர் வாங்கி. அதுலேயுமே ஒரு சின்ன தயக்கம் என்னென்னா, நான் முதலே சொன்ன மாதிரி இவங்க எனக்கு நேரடி அறிமுகம் கிடையாது. ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கேன், அவங்க படைப்பு சம்பந்தமாக டேக் பண்ணி போடுவாங்க. நம்ம நட்பு பட்டியலில் உள்ளவங்க அவங்க டேக் பண்ணி ஏதாவது போட்டிருப்பாங்க, இல்லை ஒரு வெளியீடு சம்மந்தமாக போட்டிருப்பாங்க. அப்படிங்கும்போது அது சார்ந்த தெரியுமே ஒழிய வேறு எந்த அறிமுகமும் கிடையாது. சரி, எப்படி பேசுகிறது இவங்கள்ட்ட அப்படின்னு இருந்தால் கூட தனிப்பட்ட முறையில் ஒரு வாசகனா நாவல் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப சந்தோஷம் தர்றது. அதுவும் சுடுமணை பொறுத்த வரைக்கும் அறிமுக உரை, சிறப்புரையெல்லாம் பேச போகிறாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. பட் எனக்கு அதோட களமும் சரி, அவங்க அதுக்காக கொடுத்துருந்த ஒர்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் சரி பரவாயில்ல பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேம்கிட்ட ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன். அவங்களுக்கு கொஞ்சம் லெங்க்தி கால் தான், ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல பிடிச்ச எல்லாத்தையும் சொன்னேன்.
அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள் கொஞ்சம் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் மேம், சில விஷயங்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். பட் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருந்தது. ஏதோ நெகட்டிவாக எடுத்துக்குவாங்களோ, இவங்கெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்களோன்னு ஒரு எண்ணம் இருந்தது. உண்மை தான், ஒத்துக்கிறேன் இவ்வளோ பேர் முன்னாடி. பட் ஆனால் பியூட்டிஃபுல்லி மேம் வந்து ரொம்ப அழகாக, அதெல்லாம் இல்லை, நீங்கள் எவ்வளோ தூரம் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது கார்த்திகேயன் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு பர்சனலாக ஒரு பெரிய இதாக இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் பார்க்குறவங்களாம் சின்ன பசங்க தான், ஏஜில் கம்மியாக இருப்பாங்க, இல்லை வாடா போடான்னு நாங்கள் பேசுகிற அளவுக்கான ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூட தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோங்கிறதுனால இது கொஞ்சம் பெரிய விஷயமா இருந்தது. ஸோ அதற்கு பிறகு புத்தகம் வெளியாகுது. புத்தக கண்காட்சியில் தான் அவங்க மேம்கிட்ட சொன்ன ப்ராமிஸ் படி அந்த டயத்தில் கரெக்டாக கொண்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வந்துடுச்சு புத்தக கண்காட்சியில். அதுக்கு அறிமுக உரை, அது தட் மீன்ஸ் வெளியிட்டு கேஎன் சிவராமன் சார் பேசியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி நான் புக் ஃபேர் போக முடியல, லேட்டாக தான் போனேன். அவரும் தெளிவாக சொல்லியிருந்தாப்புல, நண்பா அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், ஒரு அட்டகாசமான ஒரு ஓப்பனிங் இது சார் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு. அப்போவே வந்து ஓகே, ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை வந்தது. இன்னும் சொல்ல போனால் ஃபஸ்ட்டு அதை படித்து முடித்து அவங்கள்ட்ட பேசி அதுக்கப்புறம் மேம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும்போது ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போகுது இது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வந்துருச்சு. பட் அது வந்து ஒரு துவக்கப்புள்ளியாக இருந்தது சிவராமன் சார் பேசினது. அதுக்கு பிறகு இதை முக்கியமாக பதிவு பண்ணணும். 2016 பதிப்பகம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். 8 வருஷத்தில் மோர் தென் 160 டைட்டில்ஸ். சில ஓகே நம்மளாம் சொல்கிறது இல்லை, புத்தக கண்காட்சியிலே வந்து ஒரு குறிப்பிட்ட வருடம் மிக சிறப்பாக வித்த டாப் 10 புத்தகத்தில் ஒன்றுலாம் கூட வாசகசாலை புத்தகம் இருந்திருக்கு. ஆனால் மிகப்பெரிய அளவில் வந்து ஊடகத்தில் எந்த கவனமும் இருக்காது. இந்த வருடம் முதன்முறையாக வந்து தமிழ் இந்துவில் வந்து சுடுமண்ணை வந்து முத்துக்கள் 5 தானே அந்த இதில் 10 அந்த இதில் வந்து நோட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பர்டிகுலராக எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தமிழ் இந்துங்கிறதுக்காக இல்லை, ஒரு படைப்பு நமக்கு சந்தோஷப்பட்டு தான் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம், அது கரெக்டான ஒரு கவனம் வந்திருக்கே அப்படின்னு. அதுக்கு பிறகு குமுதத்துலேயும் வந்திருந்தது. அதை தாண்டி கடந்த வாரம் வந்து உரத்த சிந்தனை விருதும் கூட எனக்கு தெரிஞ்சு முதல் விருது சுடுமண்ணுக்கு. இன்னும் நிறைய விருதுகள் சுடுமண்ணுக்கு காத்திருக்கு. மேம்கிட்ட தான் சொன்னேன், அவங்க சந்தோஷமாக என்ன அனுப்புனாலும் இன்னும் பல உயரங்கள் இருக்குது மேம் அப்படின்னு நான் மேமுக்கு மெசேஜ் பண்ணுவேன். ஸோ அதை உங்கள் முன்னாடியும் சொல்லிவிட்டு ஒரே ஒரு சின்ன டீசர் மட்டும் கொடுத்துட்டு விடை பெற்றுக்கலாம். அந்த புக் ஃபேர் சமயத்தில் நாங்கள் பேசணும் மேம்கிட்ட, அடுத்து என்ன கொண்டுட்டு வரணும் அப்படிங்கும்போது, மேம் நீங்களும் சொல்லிடாதீங்க, பட் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு தளத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு நாவல் வந்து அடுத்த வாசகசாலையில் வரப்போகுது. களம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தமிழில் யாரும் ட்ரை பண்ணது இல்லை. மேபி இருக்கலாமா, இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்க எங்களுக்கு சொல்லும் போதே தெரிஞ்சு போச்சு. ஸோ இன்னொரு நல்ல புத்தகம் மீண்டும் ராஜலட்சுமி மேம் அவர்கள் மூலமாக வாசகசாலைக்கு வரப்போகுது அப்படிங்கிறது எங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோடு உங்கள்கிட்ட விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி. மிக்க நன்றி கார்த்திகேயன், மிகச்சிறப்பான ஒரு வரவேற்புரை. உங்கள் ஒரு பதிப்பகத்தாராக வந்து ஒரு நூலை வெளியிடும்போது என்ன ஒரு அவருக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்றத வந்து அவ்வளோ அழகாக நம்மோட பகிர்ந்துக்கிட்டாரு. கார்த்திகேயனுக்கு மீண்டும் ஒரு உரை உங்களுடைய பலத்த கரவொலியுடன் நன்றி. புனைவும் வரலாறும் சந்தித்து கொள்ளும் புள்ளியிலிருந்து தரமான படைப்புகள் உருவாகின்றன. வரலாறையும் புனைவையும் சரிவிகிதத்தில் தன்னகத்தை கொண்டது ராஜலட்சுமியின் சுடுமண் நாவல். சுடுமண் சிற்பங்கள் பற்றிய தகவல்களும் நாவலுக்குள் உலவும் கதாபாத்திரங்களின் வழியே எழுத்தாளர் ராஜலட்சுமி வாசிப்பவர்களின் மனதில் வெகுகாலம் நிலைத்திருக்க செய்யும் என்று எழுத்தாளர் ராஜேஷ் வைரபாண்டியன் அவர்களின் வைர வரிகளால் அவருக்கு குறிப்புரை வழங்கியிருக்கிறார். இவருடைய நூலோட சிறப்பு என்னென்னா, இன்னொன்று நிறைய மிகச்சிறந்த ஆளுமைகள் எல்லாம் அவருக்கு வந்து ஒரு விமர்சனம் அப்புறம் கருத்துரைகள் நிறைய கொடுத்துருக்காங்க. அவர்களுடைய பெயர்களை மட்டும் நான் இங்கே வந்து குறிப்பிட வேண்டும். திரு சரவணன், இலக்கிய விமர்சகர் திரு சரவணன் மாணிக்க வாசகம், எழுத்தாளர் இயற்கை, எழுத்தாளர் சித்ரா சிவன், முனைவர் அமுல்ராஜ், எழுத்தாளர் ஆசு சுப்பிரமணியன், சாகித்ய அகாடமி விருதாளர் வண்ணதாசன், எழுத்தாளர் நா பெரியசாமி போன்ற பலரும் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மதிப்புரையும் கருத்துரையும் வழங்கியிருக்காங்க. இந்து தமிழ் திசை முத்துக்கள் 10 தரப்பட்டியலில் சுடுமண் நாவல் இடம்பெற்றுள்ளது என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு மகிழ்வான செய்தியாகும். இங்கே எல்லாரும் கைத்தட்டலாம். குமுதம் ஸ்நேகிதி இதழிலும் வந்து இவருக்கு வந்து பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காங்க. இப்படி வந்து அடுக்கிக்கொண்டே போகலாம். ஒரு நாவல் வந்து இவ்வளோ ஒரு சிறப்பு வந்து வெளியிட்ட கொஞ்ச நாள்லேயே வந்து இவ்வளோ சிறப்புகள் பெற்றிருக்கிறது இவருடைய நாவல். மேலும் மிக முக்கியமாக உரத்த சிந்தனையின் சிறந்த நூலுக்கான ஆடிட்டர் NRK விருது சுடுமண் நாவல் பெற்றிருப்பது மேலும் ஒரு மகிழ்வான செய்தியாகும்.
இப்படி பல சிறப்புகள் பெற்ற சுடுமண் நாவலை அறிமுகம் செய்து வைப்பதில் இந்த அரங்கு பெருமை கொள்கிறது. இவங்களுக்கு ராஜலட்சுமிக்கு எனக்கு ஒரு நட்புக்கு மேலே ஒரு பிணைப்பு இருக்குது. அவங்களுடைய முதல் நாவல் கண்ணி நெஞ்சின் ஓவியம் குறுநாவல் முதல் குறுநாவல் வரலாற்று நாவல். அதை வெளியிடும்போது நான் தான் நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணேன். அடுத்ததாக இந்த நாவல் கூப்பிட்டுருக்காங்க. இந்த நடுவில் இருக்க இந்த 1.5 வருடம் கேப்பில் இது வரைக்கும் 10 நாவல்கள் எழுதியிருக்காங்க. குறுநாவல்கள், நாவல்கள் எல்லாம் சேர்த்து 10 நாவல்கள் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10 சிறுகதைகள் முன்னணி இதழ்களில் பிரசுரமாகிருக்கு. இவ்வளோ ஒரு வளர்ச்சியை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு அசூர வளர்ச்சியை நான் இப்போ தான் பார்க்குறேன். 1.5 வருடங்களில் இவ்வளோ ஒரு அசூர வளர்ச்சி. இது எதனாலன்னு பார்த்தோன்னா அவங்களுடைய கடின உழைப்பு. அதுதான் ரொம்ப மெயின். கடின அவங்களுடைய எழுத்து நடையும் ரொம்ப அழகான எழுத்து நடை. அந்த வரலாற்று நாவல் எழுதினாங்கன்னா அந்த நாவலுக்கு எப்படி அந்த எழுத்து நடை இருக்கணும், எப்படி பேசுவாங்க, அந்த ஸ்பீச்சஸ் அது மாதிரி அழகாக எழுதியிருப்பாங்க. இப்போ இந்த சுடுமண் நாவல் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கிராமத்தில் இருக்கவங்க அவங்கெல்லாம் எப்படி பேசுவாங்கன்ற மாதிரி அந்த எழுத்து நடையும் அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாங்க. இப்படி நானே பேசிகிட்டு இருந்தால் போர் அடிக்கும். அடுத்து நம்ம அறிமுக உரை வழங்குறதுக்காக உமா சக்தி அவர்களை அழைக்கலாம்னு இருக்கேன். உமா சக்தி அவர்களை பற்றிய ஒரு சிறிய குறிப்புகள். சென்னையை சேர்ந்த இவர் இளம் வயதில் இருந்தே வாசிப்பில் ஆர்வம் கொண்டவர். இளம் வயதிலேயே பல நூல்களை வாசித்து தமிழ் மேல் தீரா காதல் கொண்டவர். இவருடைய பெற்றோர்களும் கவிதை எழுதும் திறன் கொண்டவர்கள் என்பது மட்டுமல்ல, தன்னுடைய மகளும் பல்வேறு நூல்களை வாசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பல நூல்களை இவருக்கு அறிமுகப்படுத்தி வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தியவர்கள். லயோலா கல்லூரியில் டிஜிட்டல் மீடியா துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்தவர். இதுவரை 4 கவிதை தொகுப்பையும் 2 உலக சினிமா கட்டுரைகள் தொகுப்பும், ஒரு சிறுகதை தொகுப்பும், ஒரு குறுநாவலும், ஒரு ஆன்மீக நாவலும் என 10 நூல்களை வெளியிட்டிருக்கிறார். 10 நூல் தானே, 11வது கூட இருக்கு. 11வது நூல் பதிப்பகத்திலிருந்து வர வேண்டியது இருக்கிறது. இவருடைய சிறுகதை தொகுப்பு காசி சிவகுமார் நினைவு பரிசு பெற்றிருக்கிறது என்பது கூடுதல் மகிழ்ச்சியான செய்தியாகும். வசனகர்த்தா, சன் டிவி தொடரிலும், மெட்ராஸ் டாக்கீஸ், பிகைண்ட் வுட்ஸ் போன்ற டிஜிட்டல் மீடியா நிறுவனங்களிலும் பணியாற்றியவர். சினிமாக்களுக்கு வசனம் எழுதும் பணியையும் செய்து கொண்டிருக்கிறார் என்பது மேலும் ஒரு சிறப்பு செய்தியாகும். இவரை பற்றிய ஒரு 4 வரிகளில் ஒரு கவிதை. தொலைக்காட்சி, சினிமா, மீடியா, இலக்கியம் என நிற்காமல் சுழலும் பம்பரம், பெண்ணிய கருத்துக்களை எழுதிடும் கம்பீரம், தீவிர வாசிப்பு நல்ல எழுத்தாளனாக மாற்றும் என்பதற்கு இவரே உதாரணம். பலத்த கரவொலியுடன் இவரை இங்கே அழைப்பதற்கு இதுவே காரணம். கவிஞர், எழுத்தாளர், ஊடகவியலாளர் உமா சக்தி அவர்களை அறிமுக உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். நிறைய கேரக்டர் ஸ்கூலில் கூட்டிகிட்டு நம்மளை கையை பிடிச்சி, இல்லை இது ஆரம்பம் தான், இதற்கு மேல் இதை வைத்து தான் அந்த கதை அடுத்த கட்டத்துக்குன்னு அப்படி நகர்ந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த கதையை பின்புலமாக வச்சு ராஜலக்ஷ்மி அந்த புனை உலகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபெமினிசம் பேசியிருக்காங்க, வர்க்கபேதம் பேசியிருக்காங்க, ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும், அது மனிதர்கள் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முரண்களை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப 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 எளிமையாக ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப காத்திரமான படைப்பு. அண்மையில் நான் படித்து வெளியில் மீண்டு வர முடியாது. சில படைப்புகள்லாம் நம்மளை ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுதானே ஒரு படைப்போட வேலை. இந்த புக்கு படித்ததுலேருந்து இது சார்ந்த சிந்தனை தான் ஓடிட்டே இருந்தது. ஸோ இந்த புக்கை பற்றி, இந்த கதை மாந்தர்களுக்கெலாம் அதுக்கப்புறம் நடுவில் சில கொஸ்டின்ஸ் வந்தது. எனக்கு நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ நிச்சயம் கதை ஆசிரியர் தான் அதற்கான பதிலை சொல்லணும். லாஸ்ட் லைன் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல், எக்ஸலண்ட். அதில் ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பான். அந்த கடைசி 2 வரியில் அவங்க அந்த சந்தனம் மனம் மணக்கக்கூடிய அந்த நண்பன், அது ரொம்ப கூஸ்பம் மொமெண்ட்டாக இருந்தது. நிறைய படங்கள் பார்த்து தான் நமக்கு கூஸ்பம் அந்த மாதிரிலாம் நம்ம உணர்வோம். ஆனால் இந்த கதையில் புல்லரிக்கக்கூடிய, மெய்சிலிக்கக்கூடிய, அதுவும் முக்கியமாக அவங்க இப்போ சொல்லும் போது கூட எனக்கு அப்படி தான் உணர்றேன். ஒரு ஐயனாரை பற்றி அவங்க ஒரு சொல்லுவாங்க. ஐயனாரை பார்க்குறப்போ நம்ம அதோட அந்த கம்பீரம், அந்த உருவம், அதை கதையில் 2 இடத்துல வரும். அந்த 2 இடத்துலையுமே நமக்கு அப்படியே மெய்சில் இருக்கிற கணமாக அது இருக்கும். அதோட முடிவை தான் கடைசியில் அந்த கதையோட
கடைசி கட்டமாக வச்சுருப்பாங்க. அது ரொம்ப அருமை, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி அண்ட் எக்ஸலண்ட். தேங்க்யூ ஸோ மச். இந்த ப்ளெஷர் ஆஃப் ரீடிங் எ டெக்ஸ்ட் வந்து ரொம்பவே கிடச்சிது. இந்த புத்தகத்தை வாசிக்கும் தோறும் வந்து நிறைய மொமெண்ட்ஸ் அண்ட் எமோஷ்னலாக வந்து நம்மளை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுது இந்த கதை. ஒரு இடத்துல வந்து ரொம்ப காத்திரமாகவும், ஒரு இடத்துல ரொம்ப இழக வைத்தும், ஒரு இடத்துல ரொம்ப சிந்திக்க வைத்தும், ஒரு இடத்துல வந்து ரொம்ப சில இடத்துல வியக்க வைக்கும். அப்படி நிறைய நம்மளை உணர்வுகளுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு போகிறாங்க, கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த எழுத்து வந்து வாய்க்கப்பட்டிருக்கு உங்களுக்கு. ஸோ அது ரொம்ப அருமையான விஷயம். அது வந்து அந்த வெள்ளை குதிரைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது பாகம் 1 வந்து எனக்கு தோணின கேள்வி. ஆனால் அது வந்து பாகம் 2 நீங்கள் வந்து அதை காமிச்சு கொடுத்துட்டீங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். அது லைக் அந்த கொஸ்டின்ஸை நிறைய ஒரு கேள்விகள் எழுப்பிட்டே இருக்கு இல்லையா? ஒரு படைப்பு, ஒரு நாவல், ஒரு சிறுகதை, இதுவுமே ஒரு கேள்விகள் எழுப்பிட்டு இருக்க போது தான் நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும், அதுக்குள்ளே ரொம்ப மூழ்க முடியும். ஸோ அத்தகைய நிறைய கேள்விகளை எழுப்பினது மட்டுமல்லாமல் அதற்கான அத்தனை பதில்களையும் அவங்க அந்த நாவலில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முத்தழகி கேரக்டரில் தான் கொஞ்சம் சில இடத்துல வந்து அவங்க இவ்வளோ மௌனமாக இருக்கணும், இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ 2 இடத்துல அவங்க வந்து தன்னுடைய கோபத்தின் வெளிப்பாடாக அவங்க கையில் வந்து ஒரு கத்தி எடுக்கிறாங்க. ஆனாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறி போகிறதுனால அவங்க வந்து தன்னை அவங்க வந்து கட்டுப்படுத்திக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து இந்த கதாபாத்திரத்தோட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு முடிவாக இருந்தது. ஸோ இந்த நாவல் பற்றி நான் எழுதணும்னு தான் நினைக்கிறேன். நிச்சயம் எழுதுறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய நாவல்கள் நீங்கள் எழுதணும், நிறைய கதைகள் எழுதணும். ஏன்னா வந்து வாசிக்கிறவங்களை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது, ஒரு அறிவு சார்ந்து சிந்திக்க வைக்கிறது, அந்த பயணத்தில் வந்து உடன் நீங்களும் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த நாவல் இன்னும் நிறைய விருதுகள் பெற்று நிறைய பேர் வாசிக்கணும் அப்படிங்கிறது என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி. நான் வந்து ஸ்பாய்லர் மாதிரி கதையை சொல்லிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த விஷயங்களை சொல்லி அதை சொல்கிறப்போ தான் புரியும். நீங்கள் எத்தனை பேர் கதையை படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நல்ல சில மொமெண்ட்ஸை வந்து நம்ம அறிமுகம் சொல்கிறோங்கிறதுனால ஸ்பாய்லர் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து சிறிய உரையோட முடிச்சுக்கிட்டேன். ஹோப் தட் இஸ் ஃபைன். எழுத்தாளர் உமாசக்தி அவர்களுக்கு எழுத்தாளர் ராஜலட்சுமி அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். உங்கள் பலத்த கரவொலியோடு ஒரு மிகச்சிறப்பான ஒரு அறிமுக உரையை அளித்து அமர்ந்திருக்கிறார் எழுத்தாளர் உமாசக்தி அவர்கள். நம்ம வந்து கதையை சொல்லாமல் வெறும் கேரக்டர்ஸ், அந்த கதாபாத்திரங்களை சொல்லி எவ்வளவு அழகாக ஒரு அறிமுக உரையை தர முடியுமோ அவ்வளவு அழகாக தந்திருக்காங்க. நம்ம சினிமாவிலே பார்ப்போம், ட்ரெய்லர் பார்ப்போம் இல்லைங்களா? அதில் வந்து கதை கொஞ்சம் சொல்லணும், நிறைய சொல்லக்கூடாது, கதாபாத்திரங்களை மட்டும் காமிக்கணும். ஓ அவங்க இருக்காங்களா, ஓ இவங்க இருக்காங்களா அப்படின்னு தெரியணும், ஆனால் கதையை சொல்லக்கூடாது. அந்த விதத்தில் அவ்வளோ ஒரு அழகான ஒரு அறிமுக உரையை அளித்திருக்காங்க. அவங்க பேசும்போது நான் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டே இருந்தேன். ஒரு குழந்தை வந்து ஒரு நூல், அதுக்கு பிடித்த ஒரு நூலை வாசித்த உடனே அது முகத்தில் ஒரு மலர்ச்சியோடு சிலாகித்து பேசும். அந்த கதையை பற்றி ஒரு சின்ன குழந்தை ஒரு கதை படித்தாலோ, ஒரு யானை கதை அப்படிலாம் சொல்லும்போது, ராஜா கதை, அந்த ஊரில் ஒரு ராஜா இருந்தால் அப்படிலாம் சொல்லும்போது ஒரு சிலாகித்து பேசுவோம் இல்லையா? அந்த மாதிரி அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு மலர்ச்சி இருந்தது. இதுதான் இந்த நூலுக்கான வெற்றி ஆக நான் கருதுகிறேன். அது மட்டுமல்ல, ஒரு பெண் படைப்பாளர்கள் என்றாலே எப்போதும் ஒரு குடும்பத்தை பற்றிய ஒரு நாவல் எழுதுவார்கள் அப்படின்ற ஒரு இதுதான் நம்ம எல்லா சமூகத்தில் இருக்குது. ஆனால் நம்ம எழுத்தாளர் ராஜலட்சுமி அவர்கள் வந்து ஒரு முதல் நாவலே வந்து வரலாற்று நாவல் தான் எழுதியிருப்பாங்க. அடுத்த இந்த நாவல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு களத்தில் இறங்கி அதில் எப்படியெல்லாம் அந்த பொம்மைகளை பண்ணுறாங்க அதெல்லாம் நேரில் போய் பார்த்து அதெல்லாம் ஆராய்ந்து ஒரு ஆராய்ச்சி பெண் என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு களத்தில் இறங்கி பணியாற்றிய பெண்ணை வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதற்காக அவர்களுக்கு சிறந்த ஒரு கரவொலியை அனைவரும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிகச்சிறப்பான படைப்பு. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க பாபு சசிதரன் அவர்களை அழைக்கிறேன். அவர் வந்து எங்கள் செட்டு தான். அவர் நாங்கள் நிமிர் இலக்கிய வட்டத்தோட அவர் நிறுவனர். அவருக்காக ஒரு 2 வரிகள். பொறியியல் படித்து பொறுப்பான பதவியில் இருந்து இலக்கியமே இன்பம் என்று வாழ்பவர். நிமிர் இலக்கிய வட்டம், நிமிர் புத்தக பட்டறை இரண்டையும் நிறுவி சிறந்த கவிஞர்களையும் சிறந்த பேச்சாளர்களையும்
பட்டை தீட்டும் பட்டறை நிறுவனர். காலை திண்டுக்கல்லில் நூல் வெளியீடு, மாலை வேலூரில் நூல் திறனாய்வு, இரவு இணைய வழி வாழ்த்துறை என 24 மணி நேரமும் இலக்கிய மலரில் தேனை சேகரிக்கும் ராணி தேனி இவர். நல்லா பார்த்துக்கோங்க, ராணி தேனி. இந்த ராஜா தேனி வந்து சோம்பேறி, அது ஒன்றுமே வேலை செய்யாது. அதனால் அவரை வந்து ராஜாவாக இருந்தாலும் ராணி தேனி என்று சொல்லியிருக்கேன். 6 நூல்களின் ஆசிரியர், 60க்கும் மேற்பட்ட விருதுகளுக்கு சொந்தக்காரர், பல இலக்கிய அமைப்புகளில் அங்கம் வகிப்பவர். அவருக்காக ஒரு 2 வரிகள். அவரே ஒரு கவிஞர், அவருக்காக ஒரு 2 கவிதை வரிகள். ஹைக்கூ கவிதைகள் இவர் விருப்பம், ஆழமான வரிகளில் தருவார் திருப்பம். நூல்களை திறனாய்வு செய்வதில் நுட்பம், 24 மணி நேரம் போதவில்லை என்று எப்போதும் வைப்பார் விண்ணப்பம். கவிஞர், எழுத்தாளர், ஓவியர், பேச்சாளர் நிமிர் பாபு சசிதரன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். நிமிர் பாபு சசிதரன் அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. உங்கள் அனைவரின் கரவொலியுடன். நிமிர் பாபு சசிதரன் அவர்கள் மிகச்சிறந்த நூல் திறன் ஆய்வாளர். அவர் எல்லா நூலையும் வந்து அப்படியே அக்கு வேற ஆணி வேற பிச்சு வச்சிருவார். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த நூல் திறன் ஆய்வாளர். அவர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து ஒரு வாழ்த்துரை வழங்கினது இந்த நூலுக்கு வந்து மேலும் ஒரு சிறப்பை தருகிறது. அவருக்கு வந்து உங்கள் அனைவரின் சார்பாக பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் கனவுல குதிரை வருதுன்னு சொன்னார். விடாத கருப்புன்னு ஒரு சீரியல்லையும் வந்து வெள்ளை குதிரை வரும். அவர் அந்த குதிரையை சொல்கிறாரா, இந்த கதையில் வர்ற குதிரையை சொல்கிறாரா தெரியல. சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருக்காரு. சார் நான் சொன்னது கேட்டுதா உங்களுக்கு? விடாத கருப்புலேயும் ஒரு வெள்ளை குதிரை வரும் அந்த சீரியல்லையும், இவங்க கதையிலையும் வருது. இந்த 2 இதில் உங்களுக்கு எந்த குதிரை வந்ததுன்னு கேட்டேன். ஓகே, அப்பனா சரி. சிறப்பான ஒரு வாழ்த்துரை வழங்கிய பாபு சசிதரன் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் 3 பேருமே வந்து ஒரு பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க. கதையை சொல்லக்கூடாது நம்ம யாருக்கும் அப்படின்ட்டு 2 பேரும் சொல்லலை. ஸ்ரீராம் சார் சொல்வாரான்னு தெரியல, அவரையும் நம்ம அடுத்ததாக கூப்பிட்டுலாம். அவருக்காக ஒரு சிறிய குறிப்புகள். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே நல்லிமடம் கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். கூட்டுறவியலில் இளங்கலை பட்டம் பெற்று காட்சி ஊடகத்துறையில் பணிபுரிந்து வருகிறார். இவருடைய முதல் சிறுகதை நெட்டுக்கட்டு வீடு கணையாழியில் வெளியானது. இதுவரை 3 நாவல்களையும் ஒரு குறுநாவலையும் 6 சிறுகதை தொகுப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார். கிராமிய வாழ்வை களமாக கொண்ட இவரது கதைகள் மண்ணையும் அதன் மனிதர்களையுமே பேசுகின்றன. இயற்கையை சொல்லாது வாழ்வும் இல்லை, எழுத்தும் இல்லை என்ற சங்க மரபை சேர்ந்தவை இவரது கதைகள் என்றாலும் நவீன கதைக்கான நுட்பங்களையும் உட்கூறுகளையும் கொண்டிருக்கின்றன. அழிந்து வரும் கிராம வாழ்வியலை அடுத்த தலைமுறைக்கு நினைவூட்டவும் எடுத்து செல்லவும் உதவும் பண்பாட்டு ஆவணங்கள் தான் இவரின் கதைகள். கலைஞர் பொற்கிழி விருது, தஞ்சை பிரகாஷ் இலக்கிய விருது, புதுமை பித்தன் விருது, சுஜாதா விருது போன்ற பல உயரிய விருதுகளுக்கு சொந்தக்காரர். இவருடைய சமீபத்திய நாவல் இரவோடி பெருவாரியான வாழ்த்துக்களை பெற்றிருக்கும் அற்புத நாவல். இவருக்காக ஒரு 2 வரிகள். இவர் கதைகளில் மரங்கள் பேசும், மண் பேசும், விலங்குகள் பேசும், வீடுகளும் பேசும். இவர் கதைகளில் விரிந்து கிடக்கும் கொங்கு, இதுவே இவர் கதைகளின் வெற்றிக்கு தருகிறது பெரும் பங்கு. இவர் கதைகளில் விரிந்து கிடக்கும் கொங்கு, இதுவே இவர் கதைகளின் வெற்றிக்கு தருகிறது பெரும் பங்கு. எழுத்தாளர், ஊடகவியலாளர் என் ஸ்ரீராம் அவர்களை சிறப்புரை ஆற்ற அன்புடன் அழைக்கிறேன். உங்கள் பலத்த கரவொலியுடன். திரு என் ஸ்ரீராம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சிறப்பு பரிசு. மிக ஒரு அருமையான சிறப்புரையை வழங்கி அமர்ந்திருக்கிறார் திரு என் ஸ்ரீராம் அவர்கள். அவர் வந்து நமக்கு புதுசாக நாவல் எழுத வர்றவங்களுக்கும் வந்து ஒரு
எப்படியெல்லாம் வந்து அந்த கதைக்களம் அமைக்கணும், எழுத்து நடை எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கிளாஸ் ஆக்சுவலாக வகுப்பு கூட எடுத்தாருன்னே சொல்லலாம். நான் அடுத்து நாவல் தான் எழுதலான்னு இருக்கேன். சார் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அடுத்து வாசக சாலைக்கு தான் போகணுன்னு நினைக்கிறேன். அதுவும் ஏன்னா அவர்கள் இளம் எழுத்தாளர்களை எல்லாம் வந்து ஊக்குவிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அடுத்த நாவல் வாசக சாலையில் போட்டுடலாம். நிமிர் புத்தக பட்டறையிலேருந்து சொல்கிறேன். சார் ஓகேவா சார்? சார் ஓகே சொல்லிட்டாரு. இப்படியாக வந்து ஒரு சிறப்பான ஒரு அறிமுக உரை, சிறப்புரை அளித்து அமர்ந்திருக்கிறார் திரு என். ஸ்ரீராம் அவர்கள். அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக திருமதி ராஜலட்சுமி அவர்கள். இவர்களை பற்றி ஒரு சில குறிப்புகள். சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூரில் பிறந்தவர். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் பொருளாதாரம் பட்டம் பெற்றவர். 2023ஆம் ஆண்டு கன்னி நெஞ்சின் ஓவியம் என்ற முதல் வரலாற்று நாவலை எழுதி இலக்கிய உலகில் முதல் அடியெடுத்து வைத்தவர். இந்த 1.5 வருடங்களில் இவர் வந்து 4 நாவல்களையும் 7 குறுநாவல்களையும் வெளியிட்டிருக்கிறார். இதுவரை 10 சிறுகதைகள், இவருடைய 10 சிறுகதைகள் முன்னணி இதழ்களில் வெளிவந்திருக்கிறது. தற்போது நடுகள் இலக்கிய இதழில் சீரார் தொடர்கதை ஒன்று எழுதி வருகிறார் என்பது கூடுதல் மகிழ்வான செய்தியாகும். சிறந்த இலக்கிய பணிக்கான திருப்பூர் சக்தி விருது, சிறந்த எழுத்தாளர் விருது, சிறந்த சாதனையாளர் விருது, வானதி பதிப்பகத்தின் வரலாற்று நாவலாசிரியர் நினைவு பரிசு என பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். இவரை பற்றி ஒரு 4 வரிகள். கவிதையா, சிறுகதையா, நாவலா, நாடகமா, எல்லாம் இவருக்கு அத்துப்படி. குறுகிய காலத்தில் 10க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெடித்திருக்கிறார் சரவெடி. தீவிர வாசிப்பு, கடின உழைப்பு இவர் முன்னேறி செல்ல உதவும் ஏணிப்படி. மென்மேலும் பல சிறந்த படைப்புகள் படைக்க வேண்டும் என்பதே எங்கள் ஆசைப்படி. நாவலாசிரியர், எழுத்தாளர், கவிஞர், நாடக ஆசிரியர், மொழிபெயர்ப்பாளர் ராஜலட்சுமி அவர்களை ஏற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். என்னை பற்றி கூட கவிதை எழுதுவாங்கன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். அவங்க என்னோட சகோதரி, தோழி, அதனால் இவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. என். ஸ்ரீராம் சாரே வந்து என்ன பேசுகிறதுன்னு தெரியல அப்படின்னு ஆரம்பித்தார். அப்போ நான் என்ன பேசுவேன் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது முன்னோடி பெரிய பெரிய ஆட்கள் எல்லோரும் உட்காந்துருக்கிற இடத்துல வந்து பேசுகிற அளவுக்கு தகுதி இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா இது என்னுடைய முதல் நாவல் தான். இவங்க எல்லாருமே வந்து அந்த சின்ன குழந்தை கால் எடுத்து வைக்கும்போது கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி அருமை அருமைன்னு சொல்லி எப்படி நடக்க வைக்கிறாங்களோ அப்படி நடக்க வைக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். இங்கே இருக்கிற இலக்கிய ஆளுமைகளுக்கும் பார்வையாளர்களாக அமர்ந்திருக்கின்ற அறிவார்ந்த பெரியோர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறையா சுடுமண் பற்றி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. கதையை யாரும் சொல்லலை, அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சார் சொன்ன மாதிரி இது ஒரு எம்ஜிஆர் படம். அவர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கும் அது தோணிச்சு, ஓஹோ இது எம்ஜிஆர் படம் ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு. இருக்கும், நம்ம எல்லாருமே நிறைய படங்கள் பார்த்தவங்க. ஸோ ஒரு கதை, ஒரு நாவல்னு வரும்போது இப்போ ஸ்ரீராம் சாரோடைய இரவோடி படிச்சுட்டு பல இரவுகள் தூங்க முடியல எனக்கு. ஏன்னா உங்களுக்கு இவங்கெல்லாம் சொன்னாங்க வெள்ளை குதிரை வந்ததுன்னு, எனக்கு குடுகுடுப்பக்காரன் சாமக்கோடங்கி வந்துக்கிட்டே இருந்தான். நான் அவருக்கு அதை எழுதியிருந்தேன், அந்த அக்னி வளையங்கள் வரும் அந்த மாதிரி இருந்தேன். சரி, நான் ரொம்ப அழகாக பேசக்கூடிய ஆள் இல்லை, எழுதுகிற ஆள் தான். அவர் சொன்ன மாதிரி அவரெல்லாம் 19 வயசுலலாம் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. நானே எழுதியிருக்கேன். என்னோடய காலேஜில் என் கூட படித்த என் கிளாஸ்மேட் வந்திருக்காங்க. ஸோ நான் அங்கே கவிதைன்னு என்னமோ கிறுக்குவேன். அது வந்து காலேஜ் மேகசின்லலாம் வரும். ஆனால் எழுத வரும், நான் ஒரு எழுத்தாளர் ஆவேன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. அது கடவுளோட அருளாலையும் நிறைய இங்கே இருக்கிற பெரியவங்களுடைய வாழ்த்தாலையும் தான் அது நடந்திருக்கு. சுடுமண் பற்றி இங்கே எல்லோரும் பேசினதுனால அந்த புத்தகத்துலேயோ இல்லை வேறு எங்கேயோ இல்லாத ஒரு சில எக்ஸ்ட்ரா தகவல்கள், அதாவது அதை பற்றின சுவாரஸ்யமான 2-3 விஷயத்தை மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்மளோட தமிழ்நாட்டுடைய தொன்மையான அடையாளங்களில் ஒன்றா இருக்குது டெரக்கோட்டான்னு. நம்ம சாதாரணமாக பேசுகிறோம். இந்த கலையில் வந்து சிறந்து வழங்கி இருக்கிற இந்த குலால இனம், இது இப்போது ஸ்ரீராம் சார் சொன்ன மாதிரி இப்படி ஒரு இனம், அந்த பேரை வந்து எனக்கு அந்த ஊருக்கு போய் தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் பிறந்தது எங்கள் அம்மாவோட ஊர் வந்து சிவகங்கை சீமை. ஸோ நிறைய ஊர்களில் நம்ம சின்ன வயசில் பஸ்ஸில் போகும்போது நம்ம எல்லாருமே அதை பார்த்துருப்போம். தமிழ்நாட்டில் அதை பார்க்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஆலமரத்தடியில் ஒன்று நிற்கும் யானை குதிரை சிலை, யானை அடி குதிரை அடின்னு சொல்லுவாங்க. யானை காலுக்கு அடியில் போகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய கதைகள்.
ஐயனார் வருவார். இதெல்லாம் வந்து செவி வழி கதைகள். சின்ன வயதுலேருந்து என் பாட்டிகிட்டேருந்து பெரியவங்ககிட்டேருந்து நிறைய பேர்கிட்ட இருந்தது. கதையெல்லாம் சொல்லுவாங்க, கேள்வி கேட்கக்கூடாது. அவங்க வந்து ஒன் வே. அது ஏன் எப்படி பண்ணார் அப்படிலாம் கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க. இது யார் கொண்டு வந்து இங்கே வச்சாங்க, சிலையை கும்பிட்டுட்டு வா, அவ்வளோதான். ஆனால் அந்த வயதுலேருந்தே எனக்குள்ளே இந்த கேள்விகள் இருந்துக்கிட்டே இருந்தது. யார் இங்கே கொண்டு வந்து வச்சாங்க, இது ஏன் யானை குதிரை வைக்கிறாங்க, ஏன் நரி வைக்கல, ஏன் மான் வைக்கல. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள், அதுக்கு யாரெல்லாம் அதுக்கு சரியாக ஆடுவாங்களோ அவங்கக்கிட்டெல்லாம் அதை பற்றி தகவல்கள் வந்து சேகரிக்க ஆரம்பித்தேன். இது ரொம்ப வருஷமாக சின்ன வயசுலேருந்து இருக்குது. அப்போது திடீர்னு வருஷத்தில் ஒரு நாள் அங்கே பெரிய ஆர்ப்பாட்டமாக இருக்கும், ஊரே கூடி நிற்கும், எல்லாம் கொண்டாடுவாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு ஆளி காக்கா இருக்காது. இப்படி இருக்கே, இது என்ன, யார் செய்கிறாங்க இதை, நம்ம தானே செய்கிறாங்களா, இவங்களே தான் செய்வாங்களா, இப்படிலாம் வரும்போது ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில். இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டையிலேருந்து பன்ருட்டி போகிற நேஷ்னல் ஹைவேல ரொம்ப பழைய காலத்து சுடுமண் சிற்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க ஒரு சின்ன ஒரு 3 நிமிடமோ 4 நிமிடமோ ஓடக்கூடிய ஒரு வீடியோவை பார்த்தேன். ஆனால் இது நம்ம விஷயமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது அதில் வந்து அவங்க அந்த இருக்கிற ஊர் மக்கள்கிட்ட கேட்குறாங்க. அதில் ஒரு ஆள் வந்து சொல்கிறாரு, எங்கள் பாட்டன் பூட்டங்காலத்தில் செஞ்சாங்க அப்படின்னு. அப்போது எனக்கு தெரியும், அப்போ இவங்கக்கிட்ட போய் பேசினா கிடைக்குமே. அந்த வீடியோவில் வந்து ரொம்ப லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஸோ அப்போது இந்த இடத்துக்கு போகணும், எப்படி போகிறது, வீட்டில் வந்து கதை எழுதுறதுக்கு போகிற, இங்கே வீட்டில் உட்காந்து எழுத வேண்டியதானே, கதை எழுதுறதுக்கு எதுக்கு ஊர் ஊராக போகணும், அந்த மாதிரி தான் வரும். பட் அது கடவுளோட அருளா என்னன்னு தெரியல. நான் வந்து லேட்டாக எழுத வந்தது நல்லதாக போச்சு. ரொம்ப சின்ன வயசில் பண்ணியிருந்தானே அவர் சொன்ன மாதிரி அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க, இல்லை கூட யாராவது வந்து நின்று உயிர் எடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு வயதுக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் நானே முடிவு எடுத்துட்டேன், இல்லை நான் போகணும், எனக்கு கதை எழுத போகிறேன், நான் பார்க்க. சரி சொல்லிவிட்டு போயிட்டோம். என்னுடைய தங்கை மட்டும் கூட வந்தாங்க, அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு. அவங்களுக்கு என்ன ஒரு ரைட், சரி போயிட்டு வரல, ஏதோ ஒன்று சொல்கிறாள், பக்கத்தில் ஏதோ கோயில் இருக்கு போகலாம், அப்படி தான் போகும்போது அங்கே போனால் அந்த ஊரில் வந்து குலாளர் மகாசபைன்னு இருக்குது. அவங்க வந்து பட்டியல் இனம்னு அவங்க சொல்கிறாங்க. அதில் சில கருத்து வேறுபாடுகளும் இருக்குது. நான் வந்து இந்த கதையில் வந்து அந்த மாதிரியான எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் நான் தொடலை இதில் வந்து. ஆனால் அந்த மக்கள் அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்ததுங்கிறது தான் என்னுடைய இது. அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். சில முற்பட்ட சமூகம் நம்ம சொல்கிறோம், அவங்க அதில் ஏழைகள் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மரியாதை இருக்குது, அவங்க இருந்தால் தான் கல்யாணம் நடக்கும், அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. ஆனால் அவங்களோட வாழ்வியல்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரியாக ஒரு ஒரு கம்யூனிட்டியாக தான் இதை நான் பார்க்க முடிஞ்சது. அவங்க செய்கிற பானைகளுக்கு அவ்வளோ மரியாதை இருந்தது, அவங்க கொடுத்தா தான் கல்யாண பானை. ஆனால் அவங்களுக்கு என்ன செய்வாங்க, அவங்க குடும்பத்தோடு கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க, அது ஒரு பெரிய விஷயம். இவ்வளோதானா? அப்போது அது என்ன மாதிரியான முற்போக்கான ஒரு குலம் கிடையாது, கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்காங்க. மண் அல்றது, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி, என்ன ஏது, இப்படி போக 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 நிறைய இன்ஃபர்மேஷன் படித்தது. முதல்ல அந்த 300 வருடம் பாரம்பரியம் உள்ள அந்த சிலைகளை நான் பார்த்தேன். பெரிய சிலைகள், நம்ம சாதாரணமாக ஊர் பக்கத்தில் பார்க்குறது எல்லாத்தையும் விட 4-5 மடங்கு பெரிய அளவிலான சிலைகள். நேஷ்னல் ஹைவே இப்போ ஆயிருக்கு, ஆனால் அது ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே நின்றுட்டுருக்கு. எங்கே எப்படி வந்து பண்ணாங்க, ஒரு இது எப்படி கட்டினாங்க எல்லாம் அப்படி பண்ணும்போது அவங்க சொல்கிற தகவல்கள் எல்லாமே ஒரு பிட்டாக தான் இருக்கும். அது எங்கேயோ எல்லாம் கொண்டெல்லாம் வந்து வைக்க முடியாது, இங்கே தான் சூளை கட்டி செஞ்சாங்க, இப்படி தான் வந்து தகவல்கள் கிடச்சிது. இப்படி ஒவ்வொன்றா நான் வந்து தகவல்களை சேகரித்தேன். இந்த கலை வந்து இப்போ ரொம்ப நலிஞ்சு போச்சு. சில வீடுகளில் நம்ம டெரோகோட்டாவில் பண்ண சின்ன பேர், கொஞ்சம் பேர் கார்டனில் வைக்கிறாங்க, கொஞ்சம் பேர் ஷோ பீஸாக வைக்கிறாங்க. பட் இது என்ன அவ்வளோ சாதாரணமா, அவ்வளோதானா? இப்போல்லாம் பார்க்கும்போது இந்த சுதை சிற்பங்களாக வருது, அது உருவாரதுன்னு பார்க்கும்போது அதில் ஒரு பெரிய நேர்த்தியோ அழகோலாம் இல்லை. வனதாசன் ஐயா கூட அதில் குறிப்பிட்டிருக்காங்க, எங்கள் ஏரியாலேயும் அது இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற அளவுக்கு அந்த தெய்வங்களில் பெரிய கலை வடிவமாலாம் அதை பார்க்க முடியாது. ஒரு உருவம், பல் இருக்கும், இது இருக்கும், அப்படி வச்சுருவாங்க அப்படின்னு. சரி, அப்போ இது என்ன, ஏன் இது மட்டும் ஏன் இவ்வளோ அழகாக இருக்குது? அது போட்டிருக்கிற நகைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டீட்டெயில்டாக அதை பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் குறிப்பும் இருந்திருக்கு, எந்த நகையுடைய சைஸ் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து வாய்வழி தகவல்கள். அவங்க எல்லாம் அவங்க தாத்தா அதுக்கு முன்னாடி காலம் வரைக்கும் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை.
ஸோ அதை அப்படியே நிறுத்திட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. திருப்பி இவங்க எல்லாரும் இந்த கொலு பொம்மைகள் செய்யறதுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அதுதான் இன்றைக்கி வந்து விற்குது வருஷத்தில். அப்புறம் இந்த பானைகள் இந்த மாதிரி சமாச்சாரங்களுக்கு போயிட்டாங்க. இப்போ நான் இந்த நாவலுக்காக நான் போன இடங்களை பற்றி சொல்கிறேன். கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டி தொகுதியில் வந்து சேமக்கோட்டை, கருக்கை, மேலருங்குணம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் அசனூர், பள்ளவாடி. விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோவிலூர் வட்டம் பொன்னியேந்தல், உடுமலை வட்டத்தில் கணையாறு. இந்த இடங்களுக்கு என்னால் போக முடியுது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிலைகள், 1 2 கிடையாது, ஆயிரக்கணக்கில் இருக்குது. இதெல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னா நிறைய வந்து சிதிலமாயும் கண்ணாபண்ணான்னு இருக்குது. காட்டுக்குள்ளெல்லாம் நிறைய கிடக்கு. இந்த கிராமத்தில் வாழற மக்கள், அந்த மேலருங்குணம் பகுதியில் இருக்கிற குலாளர் மகாசபைன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அது ரெஜிஸ்டர்டாகவே இருக்குது. அவங்கள்ட்டையும் பார்த்து பேசினேன். கருக்கை குறும்பையனார் கோயில்னு சொல்லியிருக்கு. அந்த கோயிலுடைய பூசாரி நிறையா எனக்கு தகவல் தந்தார். அதுக்கப்புறம் ஒரு விசித்திரமான ஒரு வயதானவரை பார்த்தேன். இப்போது கதையில் வர ஐயனார் மாதிரியான ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன். இந்த தகவல்களை தவிர்த்து நான் தமிழ் விக்கிபீடியாவில் நிறையா பார்த்துருக்கேன். அப்புறம் சில ஆய்வு கட்டுரைகள், வரலாற்று ஆவணங்கள் இவற்றையும் கூட ஆதாரமாக வச்சு தான் இதை எழுதியிருக்கேன். அந்த வயசானவரை பற்றி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். நான் இந்த குலால மகாசபை மக்களோட பேசி கொண்டு இருக்கிற போது ஒரு 80-85 வயது மதிக்கத்தக்க ஒரு கிழவர் வந்தார். இடுப்பில் வந்து ஒரே ஒரு அழுக்கு வெள்ளை துணி மட்டும்தான் அவர் போட்டிருந்த ஆடை. ரொம்ப ஒரு ஒடிசலான கருமையான தேகம், சுருக்கம் அப்படின்னு நல்ல வயசாளி. ஆனால் கண்கள் மட்டும் பொதுவாக நான் அந்த வயதில் என்னுடைய தந்தையாரை பார்த்துருக்கிறேன், தாயார் இப்போ இருக்கிறாங்க. அந்த வயது உரியவர்கள் கண்ணில் வந்து அப்படி ஒரு ஒளியை நான் பார்த்தவே இல்லை. அவர்கிட்ட அது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு மாதிரி சின்ன சின்ன தகவல் கூட நான் கேள்வி கேட்குமா, அது தெரியலங்க, அது இப்படி தாங்க அப்படின்னு ஒரு ஆர்வம் இல்லாமல் பதில் சொல்லி கொண்டிருந்த ஒரு பொழுதில் இவர் உள்ளே வந்தார். உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னு. அது நான் என்ன பண்ண போகிறேன் தெரிஞ்சுக்கிட்டு நான் சொன்னேன், ஏன் நான் புத்தகமாக எழுத போகிறேன். சரி, என்ன தெரியணும் சொல்லு. அப்போது நீங்கள் உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? எனக்கு இருக்கும், அது 80க்கு மேலே இருக்கும், என்ன வயசுன்னு தெரியாது. சரி, அப்போது உங்கள் தாத்தா காலத்து கதையெல்லாம் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த வேலையெல்லாம் நீங்கள் எப்படி செஞ்சீங்க, எங்கே இந்த மண்ணெல்லாம் எடுப்பீங்க, என்ன பண்ணு. நான் எதிரே பார்க்கலைங்க. நான் 1 மணி நேரமாக அந்த மகாசபை மக்களோட பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு நதி பிரவாகம் மாதிரி பேசுகிறார். தட 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 தட. எனக்கு இந்த ஈமத்தாழிகள் பற்றி இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். நான் அதில் வந்து நிறைய சொல்லியிருக்கேன். அது வந்து என்னால் அதை ஜீரணிக்கவே முடியல அவர் சொன்ன போது. நான் காசியில் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி வயது முதிர்ந்தவர்களை, நோயாளிகளை வந்து அந்த பாடை மாதிரியே வைத்து தண்ணியில் விட்டுருவாங்க கங்கையில். அந்த மாதிரியான ஒரு செயல், ஒரு பழிப்பாவம் வந்து நம்ம நடுநாட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் சொன்னார். இந்த மாதிரி நடந்தது அப்படி. அவர்கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் சரி வேற என்ன கேட்கணும், எனக்கு வந்து ஐயனார் கோவில் பார்க்கணும். இந்த ரோடு மேலே இருக்கிறதுல வந்து இப்போ தான் வச்சுருக்காங்க, இந்த இப்போ சமீப காலத்தில் வச்ச ஐயனார் சிலை தான் இருக்குது. எனக்கு வந்து நிஜமான ஐயனார் அந்த காலத்து சார், அதை இங்கெல்லாம் பார்க்க முடியாது, காட்டுக்குள்ளே போ அப்படின்னாரு. இப்போ சொன்ன மாதிரி நான் ஊருக்குள்ளே போய் விசாரித்து எழுதுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கிற போது தாத்தா வந்து என்னை காட்டுக்குள்ளே போ அப்படிங்க. அங்கே இருக்கவங்கெல்லாம் சும்மா இருங்க, நீங்கள் வேறு எதையாவது பெருசு அவங்கள போய்ட்டுக்கு, அம்மா நீங்கள் இதை பார்த்துட்டு இதை எழுதுங்கம்மா போதுமா, அவங்க டிசைட் பண்ணுறாங்க. காட்டுக்கெல்லாம் போகாதீங்க, அங்கே ஆளு கிட்டு ஒன்றுமே இருக்காது, அது ரொம்ப தூரம் போகும். நான் சொன்னேன், இல்லை பரவாயில்ல, எனக்கு போய் நான் பார்த்து தான் வந்தாச்சு, நிச்சயமாக அந்த இடத்த பார்ப்பேன், எனக்கு ஐயனாரை பார்க்கணும். அப்போ அவர் சொன்னார், ஐயனார்னா நீ நினைக்கிற மாதிரி மீசை கத்திலாம் இருக்காது, கல் தான் ஐயனார், போய் பாரு அப்படின்னாரு. அந்த கல்லுக்கெல்லாம் வயசெல்லாம் தெரியாது, காட்டுக்குள்ளே போய் பாரு அப்படி. சரி நான் போகணும்னு சொல்லிவிட்டு, அப்போ இவருக்கு எதாவது செய்யணும்ல, எவ்வளோ நம்மளுக்கு சொல்லியிருக்காருன்னு சொல்லி காரில் போய் என்னோடய கைப்பையை எடுத்துகிட்டு வந்து அவருக்கு எதாவது கொடுக்கலான்னு வந்து திரும்பி பார்க்கும்போது அவர் இல்லை. இவங்க எல்லோரும் இப்படி சுற்றி உட்காந்து உள்ள வேறு ஏதோ அப்போது அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. என்னை பற்றி கூட கவிதை எழுதுவாங்கன்னு இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். அவங்க என்னோடய சகோதரி, தோழி, அதனால் இவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. என் ஸ்ரீராம் சாரே வந்து என்ன பேசுகிறதுன்னு தெரியல அப்படின்னு ஆரம்பித்தார். அப்போ நான் என்ன பேசுவேன் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது முன்னோடி பெரிய பெரிய ஆட்கள் எல்லோரும் உட்காந்துருக்கிற இடத்துல வந்து பேசுகிற அளவுக்கு தகுதி இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா இது என்னுடைய முதல் நாவல் தான். இவங்க எல்லாருமே வந்து அந்த சின்ன குழந்தை கால் எடுத்து வைக்கும்போது கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி அருமை அருமைன்னு சொல்லி எப்படி நடக்க வைக்கிறாங்களோ அப்படி நடக்க வைக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். இங்கே இருக்கிற இலக்கிய ஆளுமைகளுக்கும் பார்வையாளர்களாக அமர்ந்திருக்கின்ற
அறிவார்ந்த பெரியோர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறையா சுடுமண் பற்றி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. கதையை யாரும் சொல்லலை, அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சார் சொன்ன மாதிரி இது ஒரு எம்ஜிஆர் படம். அவர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கும் அது தோணுச்சு, ஓஹோ இது எம்ஜிஆர் படம் ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு. இருக்கும், நம்ம எல்லாருமே நிறைய படங்கள் பார்த்தவங்க. ஸோ ஒரு கதை, ஒரு நாவல்னு வரும்போது இப்போ ஸ்ரீராம் சாரோடைய இரவோடி படிச்சுட்டு பல இரவுகள் தூங்க முடியல எனக்கு. ஏன்னா உங்களுக்கு இவங்கெல்லாம் சொன்னாங்க வெள்ளை குதிரை வந்ததுன்னு, எனக்கு குடுகுடுப்பக்கார சாமக்கோடங்கி வந்துக்கிட்டே இருந்தான். நான் அவருக்கு அதை எழுதியிருந்தேன், அந்த அக்னி வளையங்கள் வரும் அந்த மாதிரின்னு. ஸோ நான் ரொம்ப அழகாக பேசக்கூடிய ஆள் இல்லை, எழுதுகிற ஆள் தான். அவர் சொன்ன மாதிரி அவரெல்லாம் 19 வயசுலலாம் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. நானே எழுதியிருக்கேன். என்னோடய காலேஜில் என் கூட படித்த என் கிளாஸ்மேட் வந்திருக்காங்க. ஸோ நான் அங்கே கவிதைன்னு என்னமோ கிறுக்குவேன், அது காலேஜ் மேகசின்லலாம் வரும். ஆனால் எழுத வரும், நான் ஒரு எழுத்தாளர் ஆவேன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. அது கடவுளோட அருளாலையும் நிறைய இங்கே இருக்கிற பெரியவங்களுடைய வாழ்த்தாலையும் தான் அது நடந்திருக்கு. சுடுமண் பற்றி இங்கே எல்லோரும் பேசினதுனால அந்த புத்தகத்துலேயோ இல்லை வேறு எங்கேயோ இல்லாத ஒரு சில எக்ஸ்ட்ரா தகவல்கள், அதாவது அதை பற்றின சுவாரஸ்யமான 2-3 விஷயத்தை மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்மளோட தமிழ்நாட்டுடைய தொன்மையான அடையாளங்களில் ஒன்றா இருக்குது டெரக்கோட்டான்னு நம்ம சாதாரணமாக பேசுகிறோம். இந்த கலையில் சிறந்து வழங்கி இருக்கிற இந்த குலால இனம், இது இப்போது ஸ்ரீராம் சார் சொன்ன மாதிரி இப்படி ஒரு இனம், அந்த பேரை எனக்கு அந்த ஊருக்கு போய் தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் பிறந்தது எங்கள் அம்மாவோட ஊர் சிவகங்கை சீமை. ஸோ நிறைய ஊர்களில் நம்ம சின்ன வயசில் பஸ்ஸில் போகும்போது நம்ம எல்லாருமே அதை பார்த்துருப்போம். தமிழ்நாட்டில் அதை பார்க்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஆலமரத்தடியில் ஒன்று நிற்கும் யானை குதிரை சிலை, யானை அடி குதிரை அடின்னு சொல்லுவாங்க, யானை காலுக்கு அடியில் போகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய கதைகள், ஐயனார் வருவார், இதெல்லாம் செவி வழி கதைகள். சின்ன வயதுலேருந்து என் பாட்டிகிட்டேருந்து பெரியவங்கக்கிட்டேருந்து நிறைய பேர்கிட்ட இருந்தது. கதையெல்லாம் சொல்லுவாங்க, கேள்வி கேட்கக்கூடாது. அவங்க ஒன் வே. அது ஏன் எப்படி பண்ணார் அப்படிலாம் கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க. இது யார் கொண்டு வந்து இங்கே வச்சாங்க, சிலையை கும்பிட்டுட்டு வா, அவ்வளோதான். ஆனால் அந்த வயதுலேருந்தே எனக்குள்ளே இந்த கேள்விகள் இருந்துக்கிட்டே இருந்தது. யார் இங்கே கொண்டு வந்து வச்சாங்க, இது ஏன் யானை குதிரை வைக்கிறாங்க, ஏன் நரி வைக்கல, ஏன் மான் வைக்கல. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள், அதுக்கு யாரெல்லாம் அதுக்கு சரியாக ஆடுவாங்களோ அவங்கக்கிட்டெல்லாம் அதை பற்றி தகவல்கள் சேகரிக்க ஆரம்பித்தேன். இது ரொம்ப வருஷமாக சின்ன வயசுலேருந்து இருக்குது. அப்போது திடீர்னு வருஷத்தில் ஒரு நாள் அங்கே பெரிய ஆர்ப்பாட்டமாக இருக்கும், ஊரே கூடி நிற்கும், எல்லாம் கொண்டாடுவாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு ஆளி காக்கா இருக்காது. இப்படி இருக்கே, இது என்ன, யார் செய்கிறாங்க இதை, நம்ம பானையெல்லாம் செய்கிறாங்களே இவங்களே தான் செய்வாங்களே, இப்படிலாம் வரும்போது ஏதோ ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில். இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டையிலேருந்து பன்ருட்டி போகிற நேஷ்னல் ஹைவேல ரொம்ப பழைய காலத்து சுடுமண் சிற்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க ஒரு சின்ன ஒரு 3 நிமிடமோ 4 நிமிடமோ ஓடக்கூடிய ஒரு வீடியோவை பார்த்தேன். அது இது நம்ம விஷயமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது அதில் அவங்க அங்கே இருக்கிற ஊர் மக்கள்கிட்ட கேட்குறாங்க. அதில் ஒரு ஆள் சொல்கிறாரு, எங்கள் பாட்டன் பூட்டங்காலத்தில் செஞ்சாங்க அப்படின்னு. அப்போது எனக்கு தெரியும், அப்போ இவங்கக்கிட்ட போய் பேசினா கிடைக்குமே. அந்த வீடியோவில் ரொம்ப லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஸோ அப்போது இந்த இடத்துக்கு போகணும், எப்படி போகிறது, வீட்டில் கதை எழுதுறதுக்கு போகிறேன், இங்கே வீட்டில் உட்காந்து எழுத வேண்டியதானே, கதை எழுதுறதுக்கு எதுக்கு ஊராக போகணும், அந்த மாதிரி தான் வரும். பட் அது கடவுளோட அருளா என்னன்னு தெரியல. நான் லேட்டாக எழுத வந்தது நல்லதாக போச்சு. ரொம்ப சின்ன வயசில் பண்ணியிருந்தேன்னா அவர் சொன்ன மாதிரி அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க, இல்லை கூட யாராவது நின்று உயிர் எடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு வயதுக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் நானே முடிவு எடுத்துட்டேன், இல்லை நான் போகணும், எனக்கு கதை எழுத போகிறேன், நான் பார்க்க. சரி சொல்லிவிட்டு போயிட்டோம். என்னுடைய தங்கை மட்டும் கூட வந்தாங்க, அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு. அவங்களுக்கு என்ன ஒரு ரைட், சரி போயிட்டு வரல, ஏதோ ஒன்று சொல்கிறாள், பக்கத்தில் ஏதோ கோயில் இருக்கு போகலாம், அப்படி தான் போகும்போது அங்கே போனால் அந்த ஊரில் குலாளர் மகாசபைன்னு இருக்குது. அவங்க பட்டியல் இனம்னு அவங்க சொல்கிறாங்க. அதில் சில கருத்து வேறுபாடுகளும் இருக்குது. நான் இந்த கதையில் அந்த மாதிரியான எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் நான் தொடலை. இதில் ஆனால் அந்த மக்கள் அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்ததுங்கிறது தான் என்னுடைய இது. அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். சில முற்பட்ட சமூகம்னு நம்ம சொல்கிறோம், அவங்க அதில் ஏழைகள் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மரியாதை இருக்குது, அவங்க இருந்தால் தான் கல்யாணம் நடக்கும், அந்த மாதிரிலாம் கூட இருக்குது.
ஆனால் அவங்களோட வாழ்வியல்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரியாக ஒரு ஒரு கம்யூனிட்டியாக தான் இதை நான் பார்க்க முடிஞ்சது. அவங்க செய்கிற பானைகளுக்கு அவ்வளோ மரியாதை இருந்தது. அவங்க கொடுத்தா தான் கல்யாண பானை. ஆனால் அவங்களுக்கு என்ன செய்வாங்க, அவங்க குடும்பத்தோடு கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. அது ஒரு பெரிய விஷயம். இவ்வளோதானா? அப்போது அது என்ன மாதிரியான முற்போக்கான ஒரு குலம் கிடையாது. கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்காங்க. மண் அல்றது அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி என்ன ஏது இப்படி போக 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 நிறைய இன்ஃபர்மேஷன் படித்தது. முதல்ல அந்த 300 வருடம் பாரம்பரியம் உள்ள அந்த சிலைகளை நான் பார்த்தேன். பெரிய சிலைகள் நம்ம சாதாரணமாக ஊர் பக்கத்தில் பார்க்குறது எல்லாத்தையும் விட 4-5 மடங்கு பெரிய அளவிலான சிலைகள். நேஷ்னல் ஹைவே இப்போ ஆயிருக்கு, ஆனால் அது ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே நின்றுட்டுருக்கு. எங்கே எப்படி வந்து பண்ணாங்க, இது எப்படி கட்டினாங்க எல்லாம் அப்படி பண்ணும்போது அவங்க சொல்கிற தகவல்கள் எல்லாமே ஒரு பிட்டாக தான் இருக்கும். அது எங்கேயும் எல்லாம் கொண்டெல்லாம் வந்து வைக்க முடியாது, இங்கே தான் சூளை கட்டி செஞ்சாங்க, இப்படி தான் வந்து தகவல்கள் கிடச்சிது. இப்படி ஒவ்வொன்றா நான் வந்து தகவல்களை சேகரித்தேன். இந்த கலை வந்து இப்போ ரொம்ப நலிஞ்சு போச்சு. சில வீடுகளில் நம்ம டெரகோட்டாவில் பண்ண சின்ன பேர் கொஞ்சம் பேர் கார்டனில் வைக்கிறாங்க, கொஞ்சம் பேர் ஷோ பீஸாக வைக்கிறாங்க. பட் இது என்ன அவ்வளோ சாதாரணமா? அவ்வளோதானா? இப்போல்லாம் பார்க்கும்போது இந்த சுதை சிற்பங்களாக வருது, அது உருவாரதுன்னு பார்க்கும்போது அதில் ஒரு பெரிய நேர்த்தியோ அழகோலாம் இல்லை. வனதாசன் ஐயா கூட அதில் குறிப்பிட்டிருக்காங்க. எங்கள் ஏரியாலேயும் அது இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற அளவுக்கு அந்த தெய்வங்களில் பெரிய கலை வடிவமாலாம் அதை பார்க்க முடியாது. ஒரு உருவம், பல் இருக்கும், இது இருக்கும், அப்படி வச்சுருவாங்க அப்படின்னு. சரி, அப்போ இது என்ன, ஏன் இது மட்டும் ஏன் இவ்வளோ அழகாக இருக்குது? அது போட்டிருக்கிற நகைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டீட்டெயில்டாக அதை பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் குறிப்பும் இருந்திருக்கு. எந்த நகையோடைய சைஸ் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து வாய்வழி தகவல்கள். அவங்க எல்லாம் அவங்க தாத்தா அதுக்கு முன்னாடி காலம் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அதை அப்படியே நிறுத்திட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி இவங்க எல்லோரும் இந்த கொலு பொம்மைகள் செய்யறதுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அதுதான் இன்றைக்கி வந்து விற்குது வருஷத்தில். அப்புறம் இந்த பானைகள் இந்த மாதிரி சமாச்சாரங்களுக்கு போயிட்டாங்க. இப்போ நான் இந்த நாவலுக்காக நான் போன இடங்களை பற்றி சொல்கிறேன். கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டி தொகுதியில் வந்து சேமக்கோட்டை, கருக்கை, மேலருங்குணம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் அசனூர், பள்ளவாடி. விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோவிலூர் வட்டம் பொன்னியேந்தல், உடுமலை வட்டத்தில் கணையாறு. இந்த இடங்களுக்கு என்னால் போக முடிஞ்சுது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிலைகள், 1-2 கிடையாது, ஆயிரக்கணக்கில் இருக்குது. இதெல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னா நிறைய வந்து சிதிலமாயும் கண்ணாபண்ணான்னு இருக்குது. காட்டுக்குள்ளெல்லாம் நிறைய கிடக்கு. இந்த கிராமத்தில் வாழற மக்கள், அந்த மேலருங்குணம் பகுதியில் இருக்கிற குலாளர் மகாசபைன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அது ரெஜிஸ்டர்டாகவே இருக்குது. அவங்கள்ட்டையும் பார்த்து பேசினேன். கருக்கை குறும்பையனார் கோயில்னு சொல்லியிருக்கு. அந்த கோயிலுடைய பூசாரி நிறைய எனக்கு தகவல் தந்தார். அதுக்கப்புறம் ஒரு விசித்திரமான ஒரு வயதானவரை பார்த்தேன். இப்போது கதையில் வர ஐயனார் மாதிரியான ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன். இந்த தகவல்களை தவிர்த்து நான் தமிழ் விக்கிபீடியாவில் நிறையா பார்த்துருக்கேன். அப்புறம் சில ஆய்வு கட்டுரைகள், வரலாற்று ஆவணங்கள் இவற்றையும் கூட ஆதாரமாக வச்சு தான் இதை எழுதியிருக்கேன். அந்த வயசானவரை பற்றி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். நான் இந்த குலால மகாசபை மக்களோட பேசி கொண்டு இருக்கிற போது ஒரு 80-85 வயது மதிக்கத்தக்க ஒரு கிழவர் வந்தார். இடுப்பில் வந்து ஒரே ஒரு அழுக்கு வெள்ளை துணி மட்டும்தான் அவர் போட்டிருந்த ஆடை. ரொம்ப ஒரு ஒடிசலான கருமையான தேகம், சுருக்கம் அப்படின்னு நல்ல வயசாளி. ஆனால் கண்கள் மட்டும் பொதுவாக நான் அந்த வயதில் என்னுடைய தந்தையாரை பார்த்துருக்கிறேன், தாயார் இப்போ இருக்கிறாங்க. அந்த வயது உரியவர்கள் கண்ணில் வந்து அப்படி ஒரு ஒளியை நான் பார்த்தவே இல்லை. அவர்கிட்ட அது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு மாதிரி சின்ன சின்ன தகவல் கூட நான் கேள்வி கேட்குமா, அது தெரியலங்க, அது இப்படி தாங்க அப்படின்னு ஒரு ஆர்வம் இல்லாமல் பதில் சொல்லி கொண்டு இருந்த ஒரு பொழுதில் இவர் உள்ளே வந்தார். உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னு. அது நான் என்ன பண்ண போகிறேன் தெரிஞ்சுக்கிட்டு நான் சொன்னேன், ஏன் நான் புத்தகமாக எழுத போகிறேன். சரி, என்ன தெரியணும் சொல்லு. அப்போது நீங்கள் உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? எனக்கு இருக்கும், அது 80க்கு மேலே இருக்கும், என்ன வயசுன்னு தெரியாது. சரி, அப்போது உங்கள் தாத்தா காலத்து கதையெல்லாம் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த வேலையெல்லாம் நீங்கள் எப்படி செஞ்சீங்க, எங்கே இந்த மண்ணெல்லாம் எடுப்பீங்க, என்ன பண்ணு. நான் எதிரே பார்க்கலைங்க. நான் 1 மணி நேரமாக அந்த மகாசபை மக்களோட பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு நதி பிரவாகம் மாதிரி பேசுகிறார். தட 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 தட. எனக்கு இந்த ஈமத்தாழிகள் பற்றி இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். நான் அதில் வந்து நிறைய சொல்லியிருக்கேன். அது வந்து என்னால் அதை ஜீரணிக்கவே முடியல அவர் சொன்னபோது. நான் காசியில் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி வயது முதிர்ந்தவர்களை, நோயாளிகளை வந்து அந்த பாடை மாதிரியே வைத்து தண்ணியில் விட்டுருவாங்க கங்கையில். அந்த மாதிரியான ஒரு செயல்
ஒரு பழிபாவம் வந்து நம்ம நடுநாட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் சொன்னார். இந்த மாதிரி நடந்தது அப்படி. அவர்கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் சரி வேற என்ன கேட்கணும், எனக்கு வந்து ஐயனார் கோவில் பார்க்கணும். இந்த ரோடு மேலே இருக்கிறதுல வந்து இப்போ தான் வச்சுருக்காங்க, இந்த இப்போ சமீப காலத்தில் வச்ச ஐயனார் சிலை தான் இருக்குது. எனக்கு வந்து நிஜமான ஐயனார் அந்த காலத்து சிலை அதை இங்கெல்லாம் பார்க்க முடியாது, காட்டுக்குள்ளே போ அப்படின்னாரு. இப்போ சொன்ன மாதிரி நான் ஊருக்குள்ளே போய் விசாரித்து எழுதுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கிற போது தாத்தா வந்து என்னை காட்டுக்குள்ளே போ அப்படிங்க. அங்கே இருக்கவங்கெல்லாம் சும்மா இருங்க, நீங்கள் வேறு எதையாவது பெருசு அவங்கள போய்ட்டுக்கு அம்மா நீங்கள் இதை பார்த்துட்டு இதை எழுதுங்கம்மா போதுமா, அவங்க டிசைட் பண்ணுறாங்க. காட்டுக்கெலாம் போகாதீங்க, அங்கே ஆளு கிட்டு ஒன்றுமே இருக்காது, அது ரொம்ப தூரம் போகும். நான் சொன்னேன் இல்லை பரவாயில்ல எனக்கு போய் நான் பார்த்து தான் வந்தாச்சு, நிச்சயமாக அந்த இடத்த பார்ப்பேன், எனக்கு ஐயனாரை பார்க்கணும். அப்போ அவர் சொன்னார் ஐயனார்னா நீ நினைக்கிற மாதிரி மீசை கத்திலாம் இருக்காது, கல் தான் ஐயனார், போய் பாரு அப்படின்னாரு. அந்த கல்லுக்கெல்லாம் வயசெல்லாம் தெரியாது, காட்டுக்குள்ளே போய் பாரு அப்படி. சரி நான் போகணும்னு சொல்லிவிட்டு அப்போ இவருக்கு ஏதாவது செய்யணும்ல, எவ்வளோ நம்மளுக்கு சொல்லியிருக்காருன்னு சொல்லி காரில் போய் என்னோடய கைப்பையை எடுத்துகிட்டு வந்து அவருக்கு எதாவது கொடுக்கலான்னு வந்து திரும்பி பார்க்கும்போது அவர் இல்லை. இவங்க எல்லோரும் இப்படி சுற்றி உட்காந்து உள்ள வேறு ஏதோ அப்போது அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. நான் போய் எங்கெங்க அப்படிங்கிறேன், இங்கே தான் இருப்பார் பாருங்கள் அப்படின்னா. அது வந்து நேஷ்னல் ஹைவே உங்களுக்கெல்லாம் தெரியும், 2 பக்கத்துலேயும் ஒன்றுமே கிடையாது, பேன் இருக்குது. மத்தியானம் 3 மணி 3:30 மணி நேரம் யாருமே இல்லை. அங்கே ஒரே ஒரு திருப்பம் தான் இருக்குது, நாங்கள் கார் நிற்க வச்சுருக்கோம், அவர் அந்த பக்கமாக போகலை. ரோட்டுக்கு எதிர்பக்கம் பார்த்தீங்கன்னா பொட்டல் காடு, அங்கே யாராவது நடந்து போனாலும் தெரியும். அப்போ இவர் எங்கே போனார்? அப்போ நான் கேட்டேன் இது உங்கள் ஊராக தானே இருக்கும். இல்லையே, உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா, அவர் யாருன்னு யாருக்குமே தெரியும். சரி அப்போ கூட எனக்கு ஒன்றும் அது இதுவாக இல்லை, சரி போயிட்டாரு அப்புறமா வந்தாருன்னா வரப்போ வேணால் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அவர் சொன்ன வழியில் கார் ஓட்டி நானே தங்க போய்ட்டோம். அந்த காட்டுக்குள்ளே போனால் என்னால் நம்ப முடியலங்க, அப்படி ஒரு அருமையான ஒரு இடம் அது. அமைதியாக இருக்குது, ஆள் அரவாரமே இல்லை. பெரிய 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 ஐயனார் சிலைகளும் மனித உருவங்கள், நான் இப்போ அந்த அந்த வேண்டிக்கிட்டு உருவார பொம்மைகள் வரிசையாக அடுக்கியிருக்கு. 1 கிலோமீட்டருக்கு மேலே இறுதியாக ஒரு சின்ன கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளே ஒரு கல், இவ்வளோ பெரிய கல், அதுதான் ஐயனார். அதுக்கு பக்கத்தில் வந்து அதுக்கப்புறமா ஒரு உருவமாக செய்து ஒரு இன்னொரு கருவறையில் வச்சுருக்காங்க. அங்கே ஒரு பூசாரி இருந்தார், அவர்கிட்ட நான் அவர் நிறைய கதைகள் சொன்னார். ராத்திரியில் வந்து ஐயனார் பரிவாரங்களோட போவார், தூரத்தில் இருந்து வயக்காட்டிலேருந்து பார்த்தா பட்டாசு வெடிக்கிறது இதெல்லாம் வான வேடிக்கையெல்லாம் வரும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து அந்த பூசாரி பகிர்ந்து கொண்டார். இது எல்லாத்தையுமே தான் வந்து இந்த கதையில் நான் வந்து கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் பதிவு பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம கல்வி முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள். அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம அவங்களுடைய வார்த்தைகளில் சொல்ல போனால் ஒரு நாட்டை கலோனியை வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க செய்தது 2 விஷயம். ஒன்று அவங்களுடைய கல்வி கொள்கையை மாற்றியது, இன்னொன்று அவங்களுடைய ஜாதி இது பிரித்தாளும் கொள்கையை வந்து அவங்க எப்படி மோசமான ஒரு வகையில் பண்ணியிருக்காங்கங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. பட் அதுக்குள்ளே போய் எப்படியெல்லாம் அதை அவங்க பண்ணினாங்க, எப்படி வந்து ஊடுருவி நம்மளுக்குள்ளே ஒரு துபாஷிகள் என்கிற ஒரு வகுப்பை உருவாக்கினார்கள். அது ஆங்கிலமும் ஆங்கிலத்தை புலமை பெற வேண்டும், தமிழ் எதுக்கு, அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு, அவங்க கொடுக்குற வேலையை செய்கிறதுக்கு. அடுத்தபடியாக நம்ம கூடவே இருந்து நம்ம மக்கள்கிட்டேருந்து சுரண்டி அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வர்க்கம் ஜமீன்தார்கள், அவனுக்கு அளவுக்கு அதிகமான அதிகாரம் சுதந்திரம். ஸோ அப்போ அவங்க எல்லாரும் வந்து கேட்குறதுக்கே ஆள் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பு இருந்திருக்கு. அந்த சமயத்தில் வாழ்க்கை எப்படி இருந்தது, பெண்ணியமெல்லாம் ரொம்ப பின்னாடி, ஆணுக்கே அங்கே வந்து மதிப்பில்லை. ஆண்களே வந்து அடிமை வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்க, யாரும் ஒன்றும் பெரிய நல்ல வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி எனக்கு தோணலை. அந்த சமயத்தில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு மாறுதல்கள் ஏற்பட்ட ஒரு காலகட்டம். ஆனால் அந்த காலகட்டத்திலையும் பாபு சார் சொன்ன மாதிரி எல்லாருமே மோசமானவங்க இல்லை, எல்லாருமே வந்து அதற்கு முன், அதாவது நான் என்னுடைய நாவலில் வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சுரண்டலை பற்றி மோசமான விஷயங்களை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. பட் அதற்கு முன்னிருந்த சமூகத்தை பற்றி நான் ஓரளவுக்கு எழுத முயற்சித்திருக்கிறேன். எல்லோரும் ஒன்றா படிச்சிருக்கோம், நம்மளுக்குள்ளே எந்த வேறுபாடும் இல்லை. எல்லா மதத்தவர்களும் கூட ஒன்றா உட்காந்து நம்ம படிச்சிருக்கோம், குருகுல முறையில் படிச்சிருக்கோம். அதெல்லாம் போயிடுச்சு. இப்போது இந்த மொழி இதை உள்ளே கொண்டு வந்து நம்மளை எல்லாரையும் பிரித்து நம்மளுக்குள்ளே அடிக்க வச்சு
இவங்களே ஆட்சி, ஏன்னா அவங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கணுங்கிறது மட்டும்தான் முன்னிறுத்தப்பட்டிருக்கு. உங்களுடைய கலையோ கலாச்சாரமோ அது எக்கெட்டு போனால் எங்களுக்கு என்ன? அப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் இருந்திருக்கு, நம்ம முன்னோர்களுடைய வாழ்க்கை. இது இந்த நாவலுக்கான பின்னணியும் நான் செய்த களப்பணியை பற்றி எல்லாரும் பாராட்டினீங்க, அதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஸ்ரீராம் சார் ராஜம் கிருஷ்ணன் அம்மாவை பற்றி சொன்னாங்க. அவங்கள அதே தெருவில் என் வீட்டிலேருந்து 3வது வீட்டில் சவிதா கிட்ட நான் ஏற்கனவே பகிர்ந்துருக்கேன். 3வது வீட்டில் தான் அவங்க இருந்தாங்க. அவங்கள நான் ஆண்டின்னு சொல்லி வளர்ந்த ஒரு பொண்ணு. நான் காலேஜ் முதல் வருடம் போகும்போது லைப்ரரியில் அவங்களோட புத்தகத்தை பார்த்து அவங்களுக்கு சாகித்ய அகாடமி வந்த விவரத்தை சாயந்தரமாக அவங்க வாக்கிங் பண்ணும்போது, ஆண்டி உங்களுக்கு சாகித்ய அகாடமிலாம் கொடுத்துருக்காங்களாமே அப்படின்னு நான் கேட்டு, ஆமான்னு அவங்க என் தலையில் தட்டினாங்க. அப்போ எனக்கு தெரியாது எப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர்கிட்ட நம்ம இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ என்ன தெரியும், இன்றைக்கி அவங்களோட ஒவ்வொரு படைப்பையும் நான் படித்து அதை உள்வாங்கி எப்படியாப்பட்ட ஒரு ஆளுமை இருந்திருக்காங்க. அதாவது சொல்லுவாங்க, ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பு போய் சக்கிற மாதிரி நம்ம யாருக்குமே தெரியலையே, அவங்க ஒரு எழுத்தாளர், அவ்வளோதான் அந்த தெருவில் அவங்களுக்கு பேர். அந்த அம்மாவுடைய எப்படிப்பட்டவங்க அவங்களெல்லாம் வார்த்தையிலே சொல்ல முடியாது. இன்றைக்கி அந்த வரிசையில் என் பேரை சொல்லும் போதே எனக்கு கூச்சமாக இருந்தது, ஐயோ அப்படின்னு. அப்படியாப்பட்டவங்க அவங்க. நிச்சயமாக முயற்சி பண்ணலாம், அதில் தவறே இல்லை. ஸோ எல்லாருமே ஒரு ஆரம்ப புள்ளியில் தானே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதை தவிர சுடுமண் எனக்கு இன்னும் ஒரு பெருமையை தரக்கூடிய ஒரு நிகழ்வை கொடுத்துச்சு. அதை பற்றி நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஒரு வெளிநாட்டு நூலாசிரியர், பிரான்ஸை சேர்ந்தவர், ஜீன் லூயிஸ் கார்டின் என்பவர். அவர் ஒரு நாவலாசிரியர், எழுத்தாளர் எல்லாமே. பல வருடங்களாக அவருடைய தாயார் இங்கே பாண்டிச்சேரியிலே இருந்து அவங்க காலமாக இருக்காங்க. ஸோ இவர் பிரான்ஸுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில் நிறைய போயிட்டு வரக்கூடியவர். 24 வருடங்கள் இந்த சுடுமண் சிற்பங்களை பற்றி அவர் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். அவர் என்னுடைய இன்னொரு கல்லூரி தோழர் செட்டிநாடு ரிசார்ட் என்கிற பேரில் ஒரு விடுதி இருக்குது. அங்கே இவர் வழக்கமாக போய் தங்குறவர். அது காரைக்குடி பக்கத்தில் சார் சொன்னாங்க இல்லையா, புதுக்கோட்டை, அந்த கொத்தமங்கலம், அந்த பகுதிகளெல்லாம் போய் நிறைய புகைப்படங்கள் எடுத்து ஒரு அழகான புத்தகத்தை உருவாக்கி இருக்கிறார். ஐயனார் என்று தலைப்பிட்டு, அது ஆங்கிலத்திலும் பிரெஞ்சிலும் இருக்கிறது. அதை பார்க்கும்போது நான் செய்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை, அது அப்படி ஒரு இன்டெப்த் நாலேஜ் அவருக்கு அதில் இருக்குது. இந்த புத்தகத்தை அவர் அந்த ரிசார்ட்டில் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு என்னுடைய நண்பனை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, இது என்ன, இதில் இந்த டெரகோட்டா படம் போட்டிருக்கு, இது என்ன புக்கு, இது சும்மா படமா இல்லை அதில் ஏதாவது இருக்கா? இவர் சொல்லியிருக்காரு, இல்லை அதை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க அப்படின்னோடனே இவர் சும்மா அப்படி பரட்டி ஒரு 2-3 லைன் அவரை வாசிக்க சொல்லிவிட்டு, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, எனக்கு இந்த அம்மாவை பார்க்க முடியுமா, இவங்கள நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது எனக்கு என்னோடய நண்பர் கேட்டபோது, காரைக்குடிக்கு இம்மிடியட்டாக என்னால் வர முடியுமான்னு தெரியல, நான் சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை அவர் அடுத்த வாரம் புதுச்சேரிக்கு வர்றாரு, நீங்கள் முடிஞ்சால் பார்க்க வாங்க அப்படி. நான் புதுச்சேரிக்கு போய் அவரை சந்தித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் ஒரு அவ்வளவு ஆர்வம், அவ்வளவு திரட்டி வச்சுருக்காரு நம்ம கலைகளை பற்றி. அந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்தாரு. அதில் கண்கவர் புகைப்படங்கள், அற்புதமான ஒரு ஆவணம் அது. 20 வருடங்களுக்கு முன்னால் அவர் தன்னுடைய கேமராவில் எடுத்தவற்றில் பல படங்களில் நான் பார்த்து பிரமிச்சு போய், இது இங்கே போட்டீங்க, இது இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லும்போது அவர் என்கிட்ட சொன்னார், இதில் பெரும்பான்மையானவை இப்போது இல்லை. 20 வருடங்களுக்கு முன்னாடி நான் எடுத்தேன், ஆனால் இந்த முறை நான் போய் பார்க்கும்போது, இல்லை ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி போய் பார்க்கும்போது இவையெல்லாம் இல்லை என்று மிகவும் வருத்தத்தோடு சொன்னார். சிறு சிறு கிராமங்கள்லேயும் காட்டுப்பகுதிகளையும் இந்த மாதிரியான கலை பொக்கிஷங்கள் கேட்பாரற்று சிதிலமற்று கிடக்கின்றன. எவருமே கண்டுகொள்ளாத இந்த கலைப்படைப்புகளை பற்றி ஒரு புத்தகம் எழுதணும்னு உங்களுக்கு தோணிச்சே, அதை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சுடுமண் தமிழ் நூல் அப்படிங்கிற ஒரு சிறப்பு உங்களுக்கு இருக்குது, தகுதி இருக்குது. இதை நீங்கள் நிறைய தளங்களுக்கு கொண்டு போகணும், அரசாங்கத்தின் பார்வைக்கும் கொண்டு போகணும். இந்த கலை இப்படி அழிஞ்சிடக்கூடாது. உலகின் வெகு சில நாடுகளில் மட்டுமே இது செய்யப்படுகிறது. சிந்து சமவெளியிலேருந்து எடுத்துக்கிட்டிங்க, எங்கே பார்த்தாலும் சுடுமண் கலன்களோ இல்லை அது பொம்மைகளோ இவைகள் தான் மிகப்பெரிய சான்றுகளாக இன்னமும் இருக்கின்றன. அப்போ இதை பாருங்கள், ஒரு இரும்பில் செய்கிறத விடவோ எஃகில் செய்கிறத விடவோ எத்துணை
ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கலை இது. அதனால் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு உறுதியளித்தேன். நம் நாட்டு புராதன கலை, இந்த கலை வந்து நசிந்து விடக்கூடாது அப்படின்னு ஒரு வெளிநாட்டு மனுஷர் வந்து இவ்வளோ அக்கறையோடு சொல்லும்போது நாமெல்லாம் வந்து இப்படி செய்கிறோமே அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்தது. எல்லோரும் ஏற்கனவே எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ 2023 இறுதியில் தான் என்னுடைய எழுத்து பயணம் தொடங்கியது. சுடுமண் தான் என்னுடைய முதல் முழு நீள நாவல். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அரிமா அழகன், மகாராணா பிரதாப் 2 பாகங்கள் வானதி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் நான் சுடுமண் முடித்த பிறகு எழுதிய நாவல் தான் அவை. எனது குறுநாவல்களை வந்து பிரசுரித்திருக்கிற நிறைய இதழ்கள் நடுக்கல், குடும்ப நாவல், கண்மணி, புஸ்தகா ஆகியோருக்கும். சிறுகதைகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. வாசகசாலை, உதிரிகள், அமுதசுரபி, கலைமகள், குங்குமம், தோழி, சிநேகிதி, லேடிஸ் ஸ்பெஷல் போன்ற ஜனரஞ்சகமான பத்திரிகைகளும். என்னுடைய கவிதைகள் வந்து நிறைய பத்திரிகைகளில் வந்திருக்கின்றன. மலர்வனம், கொலுசு, மைமொழி, இரவி, வாங்க பேசலாம், மருதாணி என்று. இது எல்லாமே நம்ம நாட்டில் இருந்து வர புத்தகங்கள். அது தவிர பிரிட்டானியா வான்லியோடைய தமிழ் இலக்கிய நூல்லையும் பத்திரிகையிலையும், அமெரிக்காவிலேருந்து வெளிவர தென்றல் என்கிற வெளிநாட்டு பத்திரிகையிலையும் எழுதியிருக்கிறேன். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. சிறந்த எழுத்தாளர் விருது வந்து எனக்கு 2024 மலர்வனம் கொடுத்தாங்க. திருப்பூர் சக்தி குழுமம் வந்து அது விருது கொடுத்துருக்காங்க. வானதி பதிப்பகம் வந்து மகாராணா பிரதாபன் சிம்மன் பற்றி 2 பாகம் எழுதியிருக்கிறேன். அதனால் அதை வந்து ஒரு சிறந்த நூல் அப்படின்னு சொல்லி அவங்களும் நினைவு பரிசளித்து கௌரவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி. தமிழ் இலக்கியத்தில் அயலாக இயங்கி வரும் முன்னணி இலக்கியவாதிகள் சிலருக்கு என்னுடைய சுடுமண் நாவலை அனுப்பி அவர்களை விமர்சனம் தருமாறு வேண்டிக் கொண்டேன். அந்த பட்டியலில் ஏற்கனவே சகோதரி சொன்ன மாதிரி வண்ணதாசன் ஐயா, சரவணன் மாணிக்கவாசகம் அவர்கள், என் ஸ்ரீராம் சார், தாமரை பாரதி அவர்கள், நா பெரியசாமி அவர்கள், ஆ சுப்பிரமணியம் அவர்கள், கவிஞர் இயற்கை அவர்கள், முனைவர் அமல்ராஜ் அவர்கள், திரு பாபு சசிதரன் சார் அவர்கள், திருமதி உமாசக்தி, திருமதி அமு ராகவ் என்கிற சித்ரா சிவன் அவர்கள், இவர்கள் அனைவருமே மிகவும் விரைவாக வாசித்துவிட்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். நான் வந்து கண்டிப்பாக பேசணும், வாங்க சார்னு கூப்பிட்ட போது ரொம்ப கஷ்டமா, ஆனால் என்னால் 1% முடிஞ்சாலும் வந்துடுவேன்னு சொல்லிட்டு நேரடியாக வந்திருக்காங்க. தாமரை பாரதி சார், அவங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். என்னுடைய நாயகிகள் சவிதா, சுபி, அனிதா, இவங்க 3 பேருக்கு என்னுடைய ரொம்ப மனசார நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள்லாம் வந்து என்னுடைய இன்ஸ்பிரேஷன்ஸ், உங்களுடைய எனர்ஜி அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதே மாதிரி என்னுடைய தோழர்கள் ஸ்ரீராம் வந்திருக்காரு, புஷ்பா ஆண்டி வந்திருக்காங்க, சுதர்ஷன் சார் வந்திருக்காரு, ஹரீஷ் வந்திருக்காங்க, அண்ட் என் பேனாக்கள் பேரவை வந்து என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் வந்திருக்காங்க. என்சிஎம் சார், தயாளன் சார், மடிப்பாக்கம் சார், அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நிமிர் இலக்கிய வட்டத்திலேருந்து வந்திருக்கிற நண்பர்கள், அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னும் சில பேர் வந்து புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறார்கள். இன்று சில பேர் வாங்கியிருக்கிறீர்கள். ஸோ நீங்கள் எல்லாருமே படித்து விட்டு உங்களுடைய கருத்துக்கள் அது விமர்சனமாக இருந்தால் நான் மிக மிக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். என் ஸ்ரீராம் சார்கிட்டே நான் சொன்னேன், சார் நீங்கள் வந்து அறிமுக உரைன்னு மாற்றிட்டதுனால விமர்சனத்தை சொல்லாமல் விட்டுட்டீங்க, உங்களோட விமர்சனம் எனக்கு கண்டிப்பாக வேணும்னு கேட்டிருக்கேன். ஏன்னா ஒரு எழுத்தாளர் வளரணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக ஒரு குழந்தை வளரும்போது வெறும் ப்ரோட்டீனே கொடுத்து வளர்த்துற முடியாது இல்லையா, எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கணும். பேலன்ஸ்டாக இருந்தால் தான் குழந்தை ஒழுங்காக வளர முடியும். பாராட்டுக்கள் நிச்சயம் தேவை, உற்சாகம் அளிக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் என்கிட்ட என்ன குறை இருக்குங்கிறதும் எனக்கு தெரிஞ்சால் தான் என்னால் இதை விட அடுத்த மேல் இடத்துக்கு போக முடியும். அதனால் எனக்கு வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு யோசிக்கவே வேண்டாம். நான் யாரையுமே வந்து என்னுடைய ஆசானாகத்தான் நினைக்கிறேன். எனக்கு வயசு வேணால் இங்கே இருக்கிற நிறைய பெண்களோட அதிகமாக இருக்கலாம், ஆனால் அவங்க எல்லாருமே என்னுடைய எழுத்துலகத்தில் எனக்கு சீனியர்ஸ். ஸோ வாசகசாலை அருண் ஆகட்டும், கார்த்திக் ஆகட்டும். கார்த்திக் முதல்ல என்னுடைய நாவலை படித்து விட்டு என்கிட்ட கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேலே பேசினாங்க. அவர் சில குறைகளெல்லாம் அப்போவே வந்து எனக்கு சொன்னார், மேடம் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க முடியுமா அப்படின்னு. அதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். என்னுடைய முதல் குறுநாவலை வந்து ஐபிஎஸ் திலகவதி அம்மா கிட்ட கொடுத்தேன். அவங்கள பார்க்குற சந்தர்ப்பத்தில் இதை படித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு. படிச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நானே வந்து வெளியிடுறேன்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி.
சுடுமண் ஒரு நல்ல படைப்பு என்று இனம் கண்டு அதை அச்சிலேற்றி இந்த அளவுக்கு அழகாக வெளியிட்டு எனக்கு இத்தனை பெரிய ஒரு பாராட்டு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த வாசகசாலைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். சென்ற வாரம் சுடுமண் நாவலுக்காக ஆடிட்டர் என்ஆர்கே சிறந்த நாவலாசிரியர் விருதளித்து எனக்கு பெருமை செய்திருக்கும் உரத்த சிந்தனை எழுத்தாளர் சங்கத்திற்கு நன்றி. நாவல் விற்பனைக்கு வந்த 2ஆம் நாளே தன்னுடைய முத்துக்கள் 10 பட்டியல் தரவரிசை பட்டியலில் தந்து எனக்கு பெருமை தந்த இந்து தமிழ் திசைக்கு, சுடுமண் பற்றி மிக அருமையான நூல் விமர்சனங்களை வெளியிட்ட குமுதம், சிநேகிதி ஆகிய பத்திரிகைகளுக்கு என்னுடைய நன்றிகள். எல்லாத்துக்கு விட முக்கியமாக எனக்கு வாசிப்பு பழக்கத்தை அறிமுகம் செய்து சுவைப்படவும் பிழையின்றியும் எழுத சொல்லி கொடுத்த என் தந்தை, அவருக்கு தான் என்னுடைய என்ன அவர் இன்றைக்கி என் கூட இல்லை 2 வருடங்களுக்கு. அவர் இறந்த உடனே நான் எழுத்தாளராகிவிட்டேன். அது எனக்கு ஒரு பெரிய வருத்தமே. ஏன்னா அவர் இருந்து இந்த சபையில் பார்த்துருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். ஏன்னா அந்த என்னுடைய காலகட்டத்திலையுமே கூட என்னுடைய வீட்டிலேயே குடும்பத்தில் நான் தான் முதல் பட்டதாரி. ஸோ பெண்ணை பட்டதாரி ஆக்கணும் என்று நினைத்த ஒரு தந்தை. என் மகள் நல்லா எழுதுவா, நல்லா பேசுவா, கெட்டிக்காரின்னு முதல்ல பெருமைப்பட்டவர் என்னுடைய தந்தையார். எனக்குள்ளே இந்த எழுத்து பொறி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இந்த கொரோனா பீரியடில் எழுதுன்னு சொல்லி என்னை எழுத வச்ச என் மகன், உனக்கு கோபம் வந்தாலும் சரி, வருத்தம் வந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எழுதி தள்ளுன்னு எப்பயுமே என்னை உற்சாகப்படுத்துகிறேன் என்னுடைய உயிர் நண்பன் ஸ்ரீராம். என்னோட கலைப்பணிக்கு துணையாக வந்த என் சகோதரி விஜயலட்சுமி. என் எழுத்துக்கள் நான் என்ன எழுதினாலும் முதல்ல அதை வாங்கி படிக்கிறேன் எங்கள் அம்மா. அவங்களுக்கு தமிழ் மட்டும்தான் படிக்க தெரியும். நான் என்ன எழுதினாலும் அதை முதல்ல வாசிச்சுட்டு, இப்போது மலர்விழி இறந்த உடனே முதல் கண்ணீர் எங்கள் அம்மா விட்டாங்க. ஐயோ 13 வயசு குழந்தைவா படுபாவி நாசமாக போக, இந்த மாதிரியான ஒரு வாசகி அவங்க. அதே சமயத்தில் நான் யாரையாவது ரொம்ப மோசமாக எழுதிட்டாலும் சொல்லுவாங்க, ஏன் நீ இப்படி எழுதுகிற, நல்லவங்களே இருக்க மாட்டாங்களா? இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த பேலன்ஸ் எங்கேருந்து வந்ததுன்னா எங்கள் அம்மா கிட்டேருந்து வந்தது. நிறைய விஷயங்கள் அவங்க எனக்கு சொன்னது. இந்த ஐயனார் ராத்திரியில் உலா வருவார், எதிர வரவங்க தலையை எடுப்பாருங்கிறதெல்லாம் எங்கள் அம்மாவுடைய அம்மா என் பாட்டி மூலமாக நான் அறிந்த கதைகள் தான். இந்த அறிமுக கூட்டத்தை காணொலியாக பதிவு செய்து கொண்டிருக்கும் ஸ்ருதி டிவி சுரேஷ் சார், உங்களுக்கு என் சார்ந்த நன்றிகள். இந்த அரங்கத்தை சில சுற்றலுக்கு பிறகு எனக்கு இந்த அரங்கத்தை கொடுத்தாங்க. முதல்ல 2வது மாடியில் இருக்கிற அரங்கம் தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஆனால் நல்ல பெரிய அரங்கமாகவே கொடுத்துட்டாங்க. அதனால் அண்ணா நூலகத்துக்கு என்னுடைய நன்றி. உங்களுடைய பொன்னான நேரத்தை, அதுவும் ஒரு வீக்கெண்ட் ஈவினிங், அதை எனக்காக செலவு பண்ணி இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அத்தனை பேருக்கும், சரோஜா அம்மா அவங்க என்னுடைய முதல் நாவலில் எனக்கு அவங்க அறிமுகம். அவங்க இந்தியா பாகிஸ்தான் அவங்க எழுதியிருக்கிற அந்த புத்தகத்தை எல்லாம் பார்த்தெல்லாம் கண்ணில் தண்ணி வந்துடும். அவங்க என்னுடைய சகோதரி உமா பாரதி அக்கா, அவங்க பல நிகழ்ச்சிகளில் முடிச்சுக்கிட்டு எனக்காக அவசரமாக ஓடி வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இறுதியாக ஒரே ஒரு சின்ன அறிவிப்போடு நான் முடித்துக்கொள்கிறேன். அதற்கு முன்னால் இந்த நூல் ஒரு கருவாக ஆரம்பித்த காலத்தில் இருந்து என் கூடவே இருந்து என்னை நல்ல தலையில் கொட்டி நான் ஒரு 4-5 அத்தியாயம் எழுதும்போது இது குப்பை தூக்கி போடுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ ஹாங்காங்கில் தான் இருக்காங்க திரு ராஜேஷ் வைரபாண்டியன் அவர்கள். அவர் இல்லைன்னா இந்த நாவல் இல்லை. இது நான் எல்லாருக்கும் முன்னாடியும் ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப சந்தோஷத்தோடு. அதாவது வயதில் என்னோட சிறியவர், ஆனால் சொல்லுவார், நீங்கள் என்கிட்ட கேட்டால் நான் உண்மையை தான் சொல்வேன். இது இலக்கிய தரத்தில் இல்லைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். இப்படியே சொல்லி நான் பயந்து எழுதின நாவல் இது. ஸோ அவர் என்னை பாஸ் பண்ணினதுக்கப்புறம் அவர் தான் எனக்கு ஆற்றுப்படுத்தினார் வாசகசாலை கிட்ட கொடுங்க. அப்போது புத்தக திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு சரியாக 10 நாள் தான் இருந்தது. இதை நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். 10 நாள் முன்னாடி தான் நான் அருண்கிட்ட கேட்டேன். நான் ஒரு தயங்கி தான் கேட்டேன். அவர் அனுப்புங்க மேடம் பார்க்குறோம் அப்படிங்க. என்னடா இது 10 நாளில் எப்படி சொல்லி சும்மா சரி அனுப்புவோம், அது அவர் சொல்கிறாரு அனுப்புவோன்னு சொல்லி அனுப்பிச்சேன். 2 நாள் நான் அனுப்பிச்ச ஒரு மாலையை அனுப்பினேன். மறுநாள் விட்டு அதற்கு அடுத்த நாள் கார்த்திகேயன் ஃபோன் பண்ணிட்டார், இந்த நாவலை நாங்கள் போடுறோம் மேடம், இது சின்ன விஷயங்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தாங்க. எவ்வளோ
என்ன ஒரு துடிப்புங்க. இந்த மாதிரிலாம் இருந்தால் இலக்கியத்தெல்லாம் வந்து நம்ம இனிமேல் இலக்கியத்தில் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு யாருமே சொல்லக்கூடாது. ஏன்னா இதை தான் நம்ம வந்து முன்னிறுத்தணும். இப்படிப்பட்ட அவங்களுக்கு என்ன ஒரு லாப நோக்கு இல்லை, பாரபட்சம் இல்லை. நான் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு 2 கவிதை அனுப்பிச்சேன், போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். எனக்கு அதனால் வாசகசாலைக்கு அனுப்புறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. சார் அவங்க ரொம்ப பார்ப்பாங்க, உங்களுக்கு என்ன போட மாட்டேன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதானே, இதில் என்ன உங்களுக்கு எழுதிட்டீங்க, இல்லை வச்சு என்ன ஊருகா போட போகிறீங்களா, அனுப்புங்க. இப்படி தான் பேசுவார் ராஜேஷ் வீரபாண்டியன். அவரை தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அனுப்பிச்சேன். அது வந்து அந்த பிரபஞ்சத்துக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அது சரியான நேரத்தில் எழுதப்பட்டு சரியான ஒருவரால் அது வந்து வழிகாட்டப்பட்டு ஒரு சரியான இடத்துக்கு போனதால் மட்டும்தான் இந்த நாவலுக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறது. இது வந்து ராஜலக்ஷ்மிக்கு மட்டும் சொந்தம் இல்லை. இதுதான் நான் வந்து இந்த சபையில் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் யாரையாவது நான் விட்டுருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, என் பார்வை கோளாறால் இருக்கும். மிச்சபடி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். ஸ்ரீராம் ஏதோ சொல்லணும்னு சொல்லி காமிச்சிட்டே இருக்கான். ப்ளீஸ் திட்டாமல் இருக்கிற வரைக்கும் ஓகே, சபை மரியாதையோடு பேசணும். ஓகே, நன்றி. புரியாது இது இந்த இதில் இல்லை, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். ஆனால் இவனை நிறைய பேர் வந்து டிவியில் பார்த்துருப்பீங்க, அரசியல் டிபேட்ஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. புரிஞ்சு தள்ளக்கூடிய ஒரு ஆள். இதில் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக நான் இன்ஃபேக்ட் எந்த தாட்டோட வரல, பட் தென் நான் பேசணும்னு நினச்சேன். ராஜி எப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு ஒரு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம்னா தோசைன்னு சொன்னான்னா தோசை டேபிளில் வரும்போது தான் நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த தோசை பண்ணுற இடத்துலேருந்து நான் பார்த்துருக்கேன். நிறையா கதை வந்து எஸ்பெஷலி இந்த பேய் கும்பன் கதை என்கிட்ட சொல்கிறம்போது ஃபோனில் சம்டைம் சொல்லுவாள், இதுதான் கதை, இப்படி தான் வருது அப்படின்னு. அந்த சில பிட்ஸ் எல்லாம் சொல்கிறம்போதே நான் இன்ஃபேக்ட் ஒரு பர்டிகுலர் சீன், ராஜி எனக்கு யானை பின்னாடி நிற்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து அந்த மாதிரி அவளுடைய அந்த ரைட்டிங் ஸ்கில் வந்து நான் நிறையா வியந்திருக்கேன். இதனோட இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்றது தான். ஐ எம் நாட் அ ரீடர் அட் ஆல். எனக்கு வந்து எல்லாம் விஷுவல் தான். பட் ஆனால் அப்பப்போ கதை சொல்கிறம்போது சில நேரத்தில் நான் வந்து எங்கேயோ இடிக்குது, என்னால் நெக்ஸ்ட் மூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாள். அப்போ அந்த ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜ்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவேன். நாட் பிகாஸ் நான் ஏதோ போய் பண்ணணுன்றதுக்கு இல்லை, அதை என்கிட்ட சொல்கிறம்போது ஏதாவது ஒரு தாட் திருப்பி வரலாம் இல்லையா, அங்கேருந்து அந்த த்ரெட் பிக் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மூலமாக என்னால் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். நான் முதல்ல எழுத்தாளர் ராஜலக்ஷ்மின்னு சொன்னேன். அண்ட் ஐ ஆல்சோ இதை கொஞ்சம் பெருமையாகவே சொல்லிக்கிறேன். ஐ ஆல்சோ டோல்டர், எழுது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ எழுது, நிச்சயமாக அது வந்து உன்னை ஒரு ஸ்டேஜுக்கு எடுத்துன்னு வரணும்னு சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆஸ் அ கிளாஸ்மேட் from the age of 17 we are together. I'm very happy she is going to go much higher. Thanks a lot. மிக்க நன்றி ஸ்ரீராம். அழகான ஒரு ஏற்புரை அளித்து அமர்ந்திருக்கும் ராஜலக்ஷ்மி அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் ஒரு பலத்த கரவொலியுடன் தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்வினை வந்து முறைப்படி முடித்து வைப்பதற்காக நன்றி உரை வழங்க அருண் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, சுருக்கமாக முடிச்சிடுறேன். வழக்கமாக வந்து எல்லா மேடையிலையுமே நடக்கும். கடைசியாக பேசுகிற பேச்சாளர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு பேசுகிறதுக்கு பாயிண்ட்டே இல்லை, எல்லா பாயிண்ட்டையும் முன்னாடியே பேசிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நன்றி உரைக்கு அது நடந்ததில்லை, ஆனால் இந்த தடவை நன்றி உரைக்கும் நடந்துருச்சு. எல்லாருக்குமே நன்றி வந்து மேடமே எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டாங்க. இப்போ நான் நன்றி உரைக்கு யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு சொன்னால் அது எல்லாமே இல்லை. ஆனால் என்னென்னா, நான் அவங்க பேச நினச்சேன், சரி ஓகே இவங்க மேடம் வந்து நமக்கு பரிந்துரை செய்து நம்ம பதிப்பகத்துக்கு அனுப்பி வச்ச எழுத்தாளர் ராஜேஷ் வீரபாண்டியன் இருக்கார், அவருக்கு நம்ம நன்றி சொல்லிடலாம்னு நினச்சேன். அதையும் கடைசியாக வந்து பேசிட்டாங்க. ஆனாலும் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து இப்போ வேறு எதையுமே பார்க்க மாட்டோம். படைப்பு வந்துச்சு அப்படின்னா அதை படிப்போம், அது எங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை வந்து புத்தகமாக போடுவோம். இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணுறது. அதுக்கப்புறம் புத்தகம் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் கேட்டோம், புத்தக கண்காட்சியில் கொஞ்சம் டைம் இருந்தது கொஞ்சம் பேசுகிறதுக்கு, எப்படி மேடம் எங்ககிட்ட கொடுத்தீங்க இந்த நாவலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ராஜேஷ் வீரபாண்டியன் தான் கொடுக்க சொன்னாருன்ட்டு. அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான எழுத்தாளர், எங்களுக்கு நலம் விரும்பி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறையா படைப்பாளிகள் இருக்காங்க வாசகசாலைக்கு. ரொம்ப எல்லா சூழல்லையும், எல்லா நெருக்கடியான சூழல்லையும்
எங்களுக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய படைப்பாளிகள் நிறையா இருக்காங்க. அதில் ராஜேஷ் வீரபாண்டியன் முக்கியமான ஒருத்தர். அவர் தான் வந்து மேடம்க்கு சொல்லி இங்கே அதன் மூலமாக தான் சுடுமன் வந்து வாசகசாலை பதிப்பகத்தில் வெளியாச்சு. அதனால் முதல் நன்றி வந்து எழுத்தாளர் ராஜேஷ் வீரபாண்டியன் அவர்களுக்கு தான் நாங்கள் சொல்லணும். அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து ராஜலக்ஷ்மி மேடம், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா, ஒரு பதிப்பகத்தை நம்பி அவங்களுடைய முதல் நாவல் அதை வந்து நம்மளை நம்பி கொடுத்ததுக்கு எழுத்தாளர் ராஜலக்ஷ்மி மேடம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி குறிப்பிட்டு பேசினாங்க ஒரு 2-3 பேர் சொன்னாங்க. தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் சொன்னாங்க என்னுடைய அட்டை வடிவமைப்பு நல்லா வந்திருக்கு, லே அவுட் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் தற்செயலாக நடந்தது தான், பிளான் பண்ணி எதுவும் பண்ணல. எல்லா நூலுக்கும் ஒரே உழைப்பு தான் போடுறோம். சில இது வந்து நல்லா வரும், சில இது சரியாக கவனம் பெறாமல் போகும். இது வந்து ரொம்ப தற்செயலாக நடந்தது. இது என்ன நடந்ததுன்னா, நம்ம தம்பி தான் வடிவமைப்பாளர் திலீப் பிரசாந்த். வாசகசாலைக்கு தொடங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய நூல்களுக்கு அவன் தான் வடிவமைப்பு பண்ணுவான். திலீப் பிரசாந்த்னு எங்கள் தம்பி, அவன் தான் இதுக்கும் வடிவமைப்பு. ஆனால் அது மட்டும் காரணம் கிடையாது. இதை வந்து நாங்கள் அட்டைப்படத்தில் ஒரு நல்ல புகைப்படம் போடணும் அப்படின்னு நாங்கள் வந்து இது பண்ணும்போது ராஜலட்சுமி மேடமே வந்து நிறையா புகைப்படங்கள் எடுத்திருந்தாங்க. அவங்க கலாய்வு பண்ணப்போ எடுத்தது இது, அவங்க எடுத்த புகைப்படம் தான். இந்த புகைப்படம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதவே புத்தகத்தில் பயன்படுத்தலான்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்து பண்ணால் அவனும் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி கொடுத்தான். அதை எல்லாருமே பாராட்டினாங்க. இது வரைக்கும் பார்த்த எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் அதில் அவங்களுக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அப்புறம் உள் வடிவமைப்பு அதையும் வந்து திலீப் பிரசாந்த் தான் பண்ணான், ரொம்ப நல்லா பண்ணான். அவனுக்கு வாசகசாலை பதிப்பகம் சார்பாக நன்றி. அப்புறம் வந்து இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேசின படைப்பாளிகள் எழுத்தாளர் பாபு சசிதரன், எங்கள் அக்கா உமாசக்தி அவங்க, எழுத்தாளர் என் ஸ்ரீராம், இவங்க 3 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாசகசாலை சார்பாக. அப்புறம் நிறையா படைப்பாளிகள் வந்திருக்கீங்க, உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நிறையா நண்பர்கள் வந்திருக்கீங்க. வந்திருந்த அனைத்து நண்பர்களுக்கும், படைப்பாளிகளுக்கும், வாசகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் சுருதி டிவி வாசகசாலையோட தொடக்கத்திலேருந்து எங்களுக்கு நிறையா நிகழ்ச்சிகள் வந்து சுருதி டிவி தான் வந்து ஒளிப்பதிவு பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் வந்து ஃபுல் நாங்கள் கேட்கும் போதெல்லாம் எங்களுக்கு வந்து அவங்க பண்ணி தருவாங்க. சுருதி டிவி அண்ணன்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாசகசாலை சார்பாக. அப்புறம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கும் வாசகசாலைக்கும் ஒரு நெருங்கிய பிணைப்பு இருக்குது பல ஆண்டுகளாக. நாங்கள் வந்து ஒரு பெரிய நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நம்முடைய கூட்டம் நடக்குது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்த அத்தனை பேருக்கும், தமிழக அரசுக்கும், நூலகத்துறைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்துகிட்டு நாம் போகலாம். மன்னிக்கணும், வழக்கம் போல தொகுப்பாளருக்கு நன்றி சொல்ல மறந்துட்டேன். இருங்க மேடம், ஒரே ஒருத்தர் நன்றி சொல்லிக்கிறேன். அதான் நிகழ்ச்சி தொகுப்பு ரொம்ப அழகாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின கிருஷ்ணகுமாரி மேடம், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.